ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நாமத்திலே உங்களுக்கு என் வாழ்த்துக்கள். மீண்டுமாக உங்களை சந்திப்ப சந்தோஷப்படுறேன். சிருஷ்டித்தவர், உருவாக்கினவர், இதான் நான் கொடுத்த டைட்டில். நான் அதை சிருஷ்டித்தவர் உருவாக்கினவர்னு ஏதோ பாஸ்ட்ல ஏதோ முடிச்சிட்டாருன்ற மாதிரி இருக்கு. அதனாலதான் அதை உருவாக்குபவர்னு அதை டிசைன் பண்ணும்போது உருவாக்குவர்னு. ஏன்னா இருக்கிறவரும் இருந்தவரும் வருகிறவருமானவர், முந்தினவரும் பிந்தினவருமானவர், ஆபிரகாமின் தேவன், ஈசாக்கின் தேவன், யாக்கோபின் தேவன் நம்மோடு கூட இருக்கிறார், இப்போது இருக்கிறார், இனிமேலே இருப்பார். அதனாலதான் உருவாக்குபவர்னு கண்டினியூஸ் டென்ஸ்ல கொடுத்தேன் நான். சிருஷ்டித்தவர், உருவாக்குபவர் அப்படின்னா என்னன்றதை நம்ம பார்க்க போறோம். ஏசாயா 43 அதிகாரம் 1 முதல் 7 வசனங்கள்ல இதை ஆண்டவர் பேசுறாரு. இப்போதும் யாக்கோபே உன்னை சிருஷ்டித்தவரும் இஸ்ரவேலே உன்னை உருவாக்கினருமாகிய கர்த்தர் சொல்லுகிறதாவது, பயப்படாதே, உன்னை மீட்டு கொண்டேன், உன்னை பேர் சொல்லி அழைத்தேன், என்னுடையவன். அப்படி தொடங்குது. யாக்கோபே உன்னை சிருஷ்டித்தவர், இஸ்ரவேலே உன்னை உருவாக்கினவர் என்றார். ரெண்டும் ஒண்ணுதான். யாக்கோபாக சிருஷ்டித்தார், கருவிலே ஆபிரகாமுக்கு ஈசாக்கு கொடுத்தார், ஈசாக்கு யாக்கோபை கொடுத்தார். அந்த யாக்கோப கருவிலே சிருஷ்டித்தவர் நான் தான்றாரு. இஸ்ரவேலே உன்னை உருவாக்கினவர் என்றாரு. கிரியேட்டட் அண்ட் ஃபார்ம்டு அப்படின்னு இருக்கு இங்கிலீஷ்ல. அப்ப சிருஷ்டித்தார் யாக்கோபாக, இஸ்ரவேலா உருவாக்கினார். கேரக்டர் சேஞ்ச். அது எல்லாருக்குமே தெரியும், நம்ம வேதத்தில் உள்ள காரியம். அவர் திருடனும் எத்தனுமா இருந்தாரு. தன் கூட பிறந்தவனுடைய சேஷ்டபுத்திர பாகத்தை திருடினாரு, தந்திரமா திருடினாரு, அவருடைய ஆசீர்வாதத்தை திருடினாரு. ஆனா இவர் எதையுமே கொண்டு போக முடியல. அப்படி இருந்தவரை வெறும் கோலோடு போக வச்சார். இவர் தந்திரமா எடுத்துக்கிட்ட சேஷ்டபுத்திர பாகத்தையோ சொத்தையோ எதையும் எடுத்துட்டு போக முடியாம வெறும் கோலோட ஓட வச்சாரு. ஆனா ஆண்டவர் அவர் ஆசீர்வதிச்சு அவர் இஸ்ரவேல்னு சொல்ற நாமத்தை கொடுத்து அவரை இரட்டத்தனையான பரிவர்த்தனையோட கொண்டு வந்தார். இதே மாதிரி நம்ம வாழ்க்கையில நம்மளை அவரு சிருஷ்டித்ததோட இல்லை, கருவில சிருஷ்டிக்கிறாரு. ஆனா நம்மளை உருவாக்குகிறார். நம்மளை அவருக்கு ஏற்ற பாத்திரமாக நம்ம உருவாக்குறார். அதான் சொல்றாரு இங்க. கர்த்தர் சொல்கிறதாவது, பயப்படாதே, உன்னை மீட்டு கொண்டேன், உன்னை பெயர் சொல்லி அழைத்தேன், என்னுடையவன் என்றார். உன்னை மீட்டு கொண்டேன். நம்ம ரட்சிக்கிறார். பாவத்திலிருந்து, சாபத்திலிருந்து, நோயிலிருந்து, வியாதியிலிருந்து நம்மளை மீட்டெடுக்கிறாரு. நமக்குன்னு ஒரு நாமத்தை வைக்கிறார். நாமத்தை வைக்கிறாருன்னா ஒரு கேரக்டரை கொடுக்கிறார். நம்முடைய நாமம் என்ன அப்படின்னு கேட்குறாங்கன்னா, அட்லீஸ்ட் ஒரு நேம்னாங்கன்னா, வெறும் அது ஏதோ ஒரு அடையாளத்துக்காக இல்லை, நம்ம கேரக்டர் அது. உன்னை பேர் சொல்லி அழைத்தேன், என்னுடையவன், யூ ஆர் மைன், எனக்கென தெரிந்து கொண்டேன்றார். இது நம்ம வாழ்க்கையில் எப்படி இது பொருந்துன்றதான் பார்க்க போறோம். அப்பதான் அது தீர்க்க தரிசனமாக மாறும். இது ஏதோ யாக்கோபை குறித்து, யாக்கோபை நான் இஸ்ரவேலா மாத்தினேன் அப்படின்னு உடனே ஆமேன் அல்லேலூயான்னு முடிச்சிடக்கூடாது. இது இதுக்காக என்னட்ட கர்த்தர் பேசுறார் இன்னைக்கு அப்படின்றத நம்ம பார்க்க போறோம். நீ தண்ணீர்களை கடக்கும் போது நான் உன்னோடு இருப்பேன் என்றார். இது சூழ்நிலையை குறித்து பேசுறார். நம்மளே மூழ்கடிக்கிற மாதிரி சூழ்நிலைகள் வரலாம். ஆனா ஆண்டு என்ன சொல்ல, உன்னை கைவிட மாட்டேன், நான் உன்னோட இருப்பேன். நீ ஆறுகளை கடக்கும் போது அவைகள் உன்மேல் புரளுவதில்லை. நம்மளை மூழ்கடிக்கிற மாதிரி காரியங்கள் நம்ம வாழ்க்கையில நடந்தாலும் நம்ம மூழ்கி போவதில்லை, விடமாட்டேன்றார். நீ அக்னியில் நடக்கும்போது வேகாதிருப்பாய், அக்னி ஜுவாலை உன் பேரில் பற்றாதுன்றாரு. அதுக்கு எதிரான சூழ்நிலைகள், அதுவும் நம்மளை அழிக்க முடியாத சூழ்நிலைகள், எப்பேற்பட்ட சூழ்நிலை சரி, தண்ணீரா இருந்தாலும் சரி, அது அக்னியா இருந்தாலும், அது எப்படிப்பட்ட சூழ்நிலையா இருந்தாலும் அவன் கூட இருப்பேன், உன்னை நான் பாதுகாப்பேன்றார். சகல அதிகாரம் என்னிடத்துல இருக்கின்றார். என்னை மீறி உன் வாழ்க்கையில் எதுவுமே நடக்காதுன்றத சொல்றாரு. எல்லாமே அவருக்கு ஆள்கைகளா இருக்கு. காற்றையும் கடலையும் பார்த்து பேசுகிற தேவன். நான் இஸ்ரவேலின் பரிசுத்தரும் உன் இரட்சகருமாய் இருக்கிற உன் தேவனாகிய கர்த்தர், உன்னை மீட்கும் பொருளாக எகிப்தையும் உனக்கு ஈடாக எத்தியோப்பியாவையும் சேபாவையும் கொடுத்தேன். அவை எதை இழந்தாலும் உன்னை இழக்க மாட்டேன்றார். எவ்வளோ பேரை கஷ்டப்படலாம், எல்லாம் இழந்து போகலாம், அது மாதிரி எனக்கு நடந்துருமோலாம் பயப்படாத.
உனக்கு அப்படி நேரிடாது. மற்ற ஜனங்களை பார்த்து, உன்னை சுற்றி இருக்கிற சூழ்நிலையை பார்த்து சோர்ந்து போயிடாத. உனக்கு அப்படி நேரிடாதுன்றாரு. நீ என் பார்வைக்கு அருமையானபடியினால் கனம் பெற்றாய். இங்கிலீஷ் பில் ரொம்ப நல்லா இருக்குது. என் பார்வைக்கு அருமையானபடியினால் இருக்கு தமிழ்ல. இங்கிலீஷ் பைபிள்ல யூ ஆர் ப்ரிசியஸ் டு மீன் இருக்கு. எனக்கு நீ வெளியேற பெற்றவன், நீ எனக்கு வெளியேற பெற்றவள், நீ எனக்கு என் பார்வைக்கு அருமையானபடியினால் கனம் பெற்றாய் என்றாரு. என் பார்வையில் நீ உன்னை நான் கனமுள்ள பாத்திரமாக நான் பார்த்துட்டு இருக்கிறேன். உன்னை அற்பமாக பார்க்கல. இந்த உலகம் உன்னை அற்பமாக பார்க்கல, ஆனா நான் உன்னை அற்பமாக பார்க்கலன்றாரு. நானும் உன்னை சிநேகித்தேன், நான் உன்னை சிநேகிக்கிறேன்றாரு. சிநேகித்தேன் அப்படின்றாரு. அப்படின்னா நான் உன்னைய நேசித்தனாலதான் நான் உன்னை உருவாக்கினேன்றாரு. ஆதலால் உனக்கு பதிலாக மனுஷர்களையும் உன் ஜீவனுக்கு ஈடாக ஜனங்களையும் கொடுப்பேன். நான் எதை இழந்தாலும் ஒன்னை இழக்க மாட்டேன்றார். பயப்படாதே, நான் உன்னோடு இருக்கிறேன். திரும்பவும் சொல்றாரு, பயப்படாத. உன் சூழ்நிலைகளை கண்டு, உன்னை சுற்றி இருக்கிற மனுஷர்களை கண்டெல்லாம் நீ பயப்படாத. உன் தேசத்துல நடக்கிற காரியங்களை பார்த்து, உலகத்துல நடக்கிற காரியங்களை பார்த்தெல்லாம் நீ பயப்படாத. நான் உன்னோடு இருக்கிறேன். யாரு நானு? சகல காரியங்களை செய்ய வல்ல தேவன், சகலத்தை சிருஷ்டித்தவர், சர்வ வல்லமை உள்ள தேவன், அற்புதங்களை செய்கிறவர், அதிசயங்களை செய்கிறவர், ஆண்டவர், தெய்வம், கடவுள். அவர் சொல்றாரு, பயப்படாதே, நான் உன்னோடு இருக்கிறேன். நான் உன் சந்ததியை கிழக்கிலிருந்து வரப்பண்ணி உன்னை மேற்கிலும் இருந்து கூட்டி சேர்ப்பேன். நீ நினைக்காதே இவ்வளவுதான் உன் வாழ்க்கை, இப்ப இருக்கிற மனித உறவுகள் தான் நினைக்காத. அநேகரை உனக்கு நான் நண்பர்களாக, சிநேகிதர்களாக, பிள்ளைகளாக, சகோதரர்களாக கொடுப்பேன்றார். தேவ சித்தத்தை செய்கிறவங்க எல்லாருமே சகோதர சகோதரிகளாக இருப்பாங்க. ஒரே தகப்பனுடைய பிள்ளைகளா இருப்பாங்க. ஒரே ஆவி, ஒரே மனம், ஒரு ஒன்னஸ் இருக்கான். அப்படிப்பட்ட பிள்ளைகள் இன்னைக்கு உன் கூட இருக்கிறவங்க உனக்கு எதிராக இருக்கலாம், உன்னோட இணைந்து இல்லாமல் இருக்கலாம். ஏன்னா உன் சத்துருக்கள் வீட்டார் தான்னாரு. ரட்சிக்கப்பட்டவங்களுக்கு எதிராக ரட்சிக்கப்படாதவங்க செயல்படுவாங்க, ஒரே தாயின் கற்பத்துல பிறந்திருந்தாலும். ஆனா தேவனுடைய ராஜ்யத்தின் புத்திரர்கள், ரட்சிக்கப்பட்டவங்க எல்லாம் ஒரே ஆவியா இருப்பாங்க, ஒரே மனமா இருப்பாங்க, எல்லாம் சகோதர சகோதரிகளா உன்னோட பழகுவாங்கன்றாரு. அதான் நான் சொல்றேன், நான் உன் சந்ததியை கிழக்கிலிருந்து வரப்பண்ணி உன்னை மேற்கிலும் இருந்து கூட்டி சேர்ப்பேன். அநேக பேரை ரட்சிக்கப்பட்ட அநேக பேர் சேருவாங்க, திரள் கூட்ட வரப்போகுதுன்றார். நான் வடக்கை நோக்கி கொடு என்றும் தெற்கை நோக்கி வைத்திராதே என்றும் சொல்லி தூரத்திலிருந்து என் குமாரையும் பூமியின் கடாந்தாரத்திலிருந்து என் குமாரத்திகளையும், என்னுடைய பிள்ளைகள்லாம் ஒன்னா இருப்பாங்கன்றாரு. அது வடக்கு கிழக்கு தெற்கு மேற்கிலிருந்து சேர்ப்பேன்றாரு. நான் என் மகிமைக்கென்று சிருஷ்டித்து உருவாக்கி படைத்து என் நாமந்தரிக்கப்பட்ட யாவரையும் கொண்டு வா என்பேன். அநேகம் பேர் வருவாங்க. இன்னைக்கு நீ தனியா இருக்கேன்னு நினைக்கலாம், எனக்குன்னு யாரும் இல்லையே நினைக்கலாம், தாயும் தகப்பனும் கூட எனக்கு இல்லைன்னு நினைக்கலாம். ஆனா நான் அநேகம் பேரை கூட்டி சேர்ப்பேன்றார். அது இங்கிலீஷ் பைபிள்ல படிச்சா உங்களுக்கு ஈஸியா புரியும். அது நியூ செஞ்சுரி வெர்ஷன்ல, God is always with his people. Now this is what the Lord says. He created you, people of Jacob. He formed you, people of Israel. He says, don't be afraid, because I have saved you. I have called you by name, and you are mine. When you pass through the waters, I will be with you. When you cross rivers, you will not drown. When you walk through fire, you will not be burned, nor will the flames hurt you. This is because I, the Lord, am your God, the Holy One of Israel, your Savior. I gave Egypt to pay for you, and I gave Cush and Seba to make you mine, because you are precious to me, because I give you honor and love you. I will give other people in your place. I will give other nations to save your life. Don't be afraid, because I am with you. I will bring your children from the east and gather you from the west. I will tell the north, give my people to me. I will tell the south, don't keep my people in prison. Bring my sons from far away and my daughters from far away places. Bring to me all the people who are mine, whom I made for my glory, whom I formed and made. I made for my glory என்றார். அவரை மகிமைக்குன்னு நம்மளை படைச்சாராம். whom I formed and made என்றார். அவரை வெளிப்படுத்தும்படியாக நம்மளை உருவாக்கி இருக்கிறார். அப்படின்னா என்ன அர்த்தம்? நம்ம மூலமாக அவர் வெளிப்பட போறார், வெளிப்பட்டுக்கிட்டு இருக்கிறார். அதுக்கு தான் நம்மளை உருவாக்குறார்.
நம்மளை வந்து ஒரு தரிசனத்தோடு உருவாக்கி இருக்கிறார். விருதாவாக உருவாக்கல. அவர் எதையும் வேஸ்ட் பண்றவர் கிடையாது. 5 அப்ப 2 மீன் ஆசீர்வதித்து 5000 பேருக்கு மேலாக கிட்டத்தட்ட 20,000 பேருக்கு கொடுக்குறாரு. அதுல மீதியானதை எடுங்கன்றாரு. வேஸ்ட் பண்ணாதீங்க. அவர் மிராக்கிள் பண்ணுவார், ஆனாலும் வேஸ்ட் பண்ண மாட்டேன் அப்படின்னு சொல்றாரு. மீதியானதை எடுங்கன்றார். அப்ப நம்மளை வேஸ்ட் பண்ண மாட்டாரு. நம்மளை ஒரு நோக்கத்தோட உருவாக்கி இருக்கிறார். என் வாழ்க்கை அவ்வளவுதானா, மீனிங்லெஸ் ஆயிருச்சா நினைக்கலாம். இல்ல, விடமாட்டேன்றார். ஏசாயா 44 அதிகாரம் முதல் 3 வசனங்கள்ல, இப்போது என் தாசனாகிய யாக்கோபே, நான் தெரிந்து கொண்ட இஸ்ரவேலே கேள். திரும்பவும் சொல்றார் பாருங்க, என் தாசனாகிய யாக்கோபே, என் தாசன், மை சர்வெண்ட் என்றார். எனக்குன்னு உன்னை தெரிந்தெடுத்திருக்கிறேன். நான் தெரிந்து கொண்ட இஸ்ரவேலே என்றார். சூசன், சூசன் வெசல். நம்மளை தெரிந்தெடுத்திருக்கிறார், பிரித்தெடுத்திருக்கிறார். உன்னை உண்டாக்கினவரும் தாயின் கற்பத்திலே உன்னை உருவாக்கினவரும். திரும்பவும் சொல்றார் பாருங்க, உண்டாக்கினவர், உருவாக்கினவர், மெய்ட் அண்ட் ஃபார்ம்ட் என்றார். உனக்கு துணை செய்கிறவருமாகிய, ஐ எம் யுவர் ஹெல்பர் என்றார். கர்த்தர் சொல்லுகிறதாவது, என் தாசனாகிய யாக்கோபே, நான் தெரிந்து கொண்ட யெஷூரனே, பயப்படாதே. இது வந்து ஜெஷூரன் அப்படின்னு என்ன திடீர்னு ஜெஷூரன் சொல்லலாம்னு நினைக்கலாம். இது வந்து ஒரு பொயட்டிக் நேம். ஜெஷூரன்றது த அப்ரைட் ஒன். த அப்ரைட் ஒன்னு மீனிங் அதுக்கு, நேர்மையான மனுஷன் அப்படின்னு. நம்மளை வந்து நம்ம கேரக்டரையே மாத்துறாரு. நம்ம வந்து இந்த பூமியில பிறந்து வளர்க்கலாம், மாம்சத்தோடு ரத்தத்தோடும் நம்ம சிந்திச்சுட்டு நம்ம சுய புத்தி மேல சார்ந்து கொண்டு சுய இஷ்டம் போல நடக்கலாம். ஆனா அதுல ஒரு மாற்றத்தை உண்டாக்குறாரு. ரட்சிப்பு வரும்போது நமக்குள்ள ஒரு பெரிய மாற்றத்தை உண்டாக்குறார். நம்மளுடைய நோக்கம், எண்ணங்கள், நம்மளுடைய வாஞ்சைகள், தாகம், தரிசனம் எல்லாத்தையும் நம்மளுக்கு மாத்துறார். நமக்குள்ள எல்லாத்தையும் ஒரு பெரிய மாற்றம் உண்டாக்குறார். இயேசுனாலே ரட்சிப்பு, விடுதலை. நம்மளை வேறு மனுஷனாக, வேறு மனுஷியாக மாத்துறார். இது போக போக தெரிஞ்சுக்குவீங்க. அந்த வசனத்தின் வழியாவே நம்ம தெரிஞ்சுக்கிடலாம். தாகம் உள்ளவன் மேல் தண்ணீரையும் வறண்ட நிலத்தின் மேல் ஆறுகளையும் ஊற்றுவேன். யாரு தாகமா இருக்கிறாங்களோ அவங்க மேல, ஏன்னா இங்கதான் சுயாதீனம் வருது. நம்ம செல்ஃப் வில், ஃப்ரீ வில் கொடுத்திருக்கிறார். நம்ம எதுனாலும் நம்ம செய்யலாம். நம்ம என்ன நம்ம நினைக்கிறோமோ செய்யலாம். நம்மளை வந்து வேறு ஒரு பணிவிடை ஆவியாக, ஒரு அடிமையாக ஆண்டவர் உருவாக்கல, விடுதலையோட வச்சிருக்கிறார். நாம அவரை தேடினாதான். தாகம் உள்ளவன் மேல் தண்ணீரையும் வறண்ட நிலத்து மேல் ஆறுகளையும் ஊற்றுவேன். அப்ப யாரு தாகமா இருக்கிறாங்களோ அவங்கள நோக்கி தான் அவர் வருவார். அதுதான் சொல்றாரு. இதெல்லாத்தையும் சொல்லிட்டு வராதுதான். உன் சந்ததியின் மேல் என் ஆவியையும் உன் சந்தானத்தின் மேல் என் ஆசீர்வாதத்தையும் ஊற்றுவேன் என்றார். சில்ட்ரன் அண்ட் டெசினன்ட்ஸ், சந்ததி சந்ததியாக நான் ஆசீர்வதிப்பேன் என்றார். 1000 தலைமுறைகளுக்கு இறக்க செய்கிற தேவன், 1000 தலைமுறைகளுக்கு கிருபை செய்கிற தேவன்றார். அப்ப நம்ம மாத்திரம் அல்ல ஆசீர்வாதம், நம்ம வழியே நம்முடைய பிள்ளைகளுக்கும் பிள்ளைகளின் பிள்ளைகளுக்கும் அந்த ஆசீர்வாதம் கடந்து வரும்ன்றார். ஆதியாகமம் 32 அதிகாரம் 28வது வசனம், அப்பொழுது அவர், உன் பேர் இனி யாக்கோபு எனப்படாமல் இஸ்ரவேல் எனப்படும். அவன் பேரை மாத்துறாரு, யாக்கோப. எப்ப மாத்துறாரு? முழுவதும் அவரு ஆண்டவரோட கெஞ்சி மன்றாடினார். நீர் என் ஆசீர்வதித்தால் ஒழிய போக விடேன். எல்லாம் என்ன நினைக்கிறாங்கன்னா, ஏதோ பிடிவாதமா கேட்டாரு, இந்த சின்ன பிள்ளைங்க எனக்கு சாக்லேட் கொடுத்தாதான் நான் சாப்பிடுவேன்னு பிடிவாதம் பண்ணும், அது மாதிரி நினைக்கிறாங்க. நீர் என்ன ஆசீர்வதிக்கலாம்னு விட மாட்டேன்ட்டு. அப்படி இல்லை. ஓசியா 12:4 சொல்றாரு, யாக்கோபு கெஞ்சி மன்றாடினான்றார். நீர் எப்படி கெஞ்சி மன்றாடி இருப்பாரு? முழுவதும், ஒரு ராத்திரி முழுக்க ஆண்டவர்கிட்ட அவரு மன்றாடி ஜெபிச்சிருக்காரு. எப்படி ஜெபிச்சிருப்பாரு? கெஞ்சி மன்றாடினாருன்னா, நீர் என்ன ஆசீர்வதிக்காம யார் ஆசீர்வதிப்பாண்டவரே? நீ தானே ஆசீர்வதிக்கணும். இப்ப நம்மளுக்கு புதிய ஏற்பாடு எழுதி கொடுத்திருக்கிறாரு. யோவான் 3:27, பரலோகத்திலிருந்து வந்தாலொழிய ஒருவனுக்கு ஆசீர்வாதம் வராதுன்ட்டார். நான் ஆசீர்வதிக்காம ஒருத்தனுக்கு ஆசீர்வாதம் வராது. நான் தான் ஒருத்தனை ஆசீர்வதிக்கணும், என்னிடத்துல இருந்து ஆசீர்வாதம் வரணும்ன்றார். அப்ப நான் தான் சோர்ஸ்ன்ட்டார். அப்ப அது வந்து என்ன சொல்றாரு? அப்ப அவர்கிட்ட கெஞ்சி மன்றாடி இருக்காரு. முதல்ல என்ன பண்ணியிருப்பாரு? நான் என் சேஷ்ட புத்திர பாகத்தை
நான் என் சகோதரனுடைய சேஷ்டபுத்திர பாகத்தை, ஏசாவுடைய சேஷ்டபுத்திர பாகத்தை நான் வெறும் பைத்தம் கூட கொடுத்து என்ன ஏமாற்றுனதுக்காக என்னை மன்னியும் அப்பான்னு இருப்பார். ரெண்டாவது, ஏசாவை போல நான் ரோமங்கள் எல்லாம், ஆட்டு ரோமத்தெல்லாம் என் மேலே போட்டு நான் தான் ஏசான்னு சொல்லி என் தகப்பன் ஈசாக்கை ஏமாத்தி அந்த ஏசாவுடைய ஆசீர்வாதத்தெல்லாம் நான் திருடினதுக்காக, நான் திருடனும் எத்தனமா இருந்ததுக்காக என்னை மன்னியும் அப்பா, என்னை மன்னியும் இருப்பார். என்னை மன்னியும் மன்னியும் கேட்டு மன்றாடி இருப்பார். அதுக்கடுத்து என்னை ஆசீர்வதியும் அப்பா, என்னை ஆசீர்வதின்னு கேட்டிருப்பாரு. நானாக என்னுடைய தந்திரமா நான் ஆசீர்வாதத்தை திருடலான்னு நினைச்சேன். இல்லாண்டவரே, நீர் ஆசீர்வச்சாதான் உண்டுன்றதை தெரிஞ்சுக்கிட்டேன். நீர் தெய்வம், தெய்வம் ஆசீர்வதிக்காம ஒரு ஆசீர்வாதம் வராது. நீர் நீதியுள்ள தெய்வம் அப்பா, நீர் நியாயமுள்ள தெய்வம், என் ஆசீர்வதியும் அப்பான்னு கெஞ்சி மன்றாடி இருப்பார். ரா முழுவதும் அது. இதெல்லாம் நம்ம கற்றுக் கொடுக்குறார் ஆண்டவர். ஹவு டு ப்ரே அப்படின்னு, எப்படி ஜெபிக்கணும்னு. என் ஆசீர்வதியும் ஐயா, என் ஆசீர்வதி. நீர் ஆசீர்வதிக்காம யாருக்கும் ஆசீர்வதிக்க முடியும்? எஸ்வி ஆசீர்வாதம் மட்டும்தானப்பா இருக்குது. என்னை ஆசீர்வதிங்கப்பான்னு சொல்லி அது கெஞ்சி மன்றாடினார். அப்பலாம் சொல்றார், தேவனோடும் மனிதரோடும் போராடி மேற்கொண்டாயே என்றார். ஆண்டவரையே மனம் முருக வச்சிட்டார். கெஞ்சி மன்றாடி வாங்குறார். எவ்வளோ பெரிய கேரக்டர் சேஞ்ச். இப்போ தந்திரமெல்லாம் பழிக்காது. தந்திரமெல்லாம் என்ன சொல்றாரு? ஞானிகளே அவருடைய தந்திரத்திலே பிடிப்பேன்றார் ஆண்டவர். ஐ கேட்ச் த வைஸ் பீப்புள் இன் தியர் கிராஃப்டினஸ். அவனுடைய தந்திரத்திலே பிடிப்பார். அதான் சொல்றார், குழியை வெட்டினவன் அவனே குழியில விழுவான், தான் வெட்டின குழியில அவனே விழுவான் இருக்கிறார். அதனால நம்ம யாருடைய ஆசீர்வாதத்தையும் நம்ம திருடக்கூடாது. சொத்து விஷயத்துல இதெல்லாம் சகஜமா நடக்குது. இப்ப மற்றவங்களுடைய சொத்தை திருடுறதெல்லாம் ஆர்வமா இருக்காங்க. ஆனா வந்து திருடினவங்களுடைய வாழ்க்கையெல்லாம் பார்த்தீங்கன்னா பரிதாபமா இருக்கும். அவங்க திருடினது வெறும் நிலத்தை திருடி இருப்பாங்க. பண மதிப்பு தான் அதுக்கு. சில லட்சங்கள் இருக்கும், சில கோடிகள் இருக்கலாம். ஆனா இவங்க வெறும் சொத்தை மட்டும் இல்லை, வெறும் பணத்தை மட்டும் இல்லை, சமாதானத்தை இழந்துருவாங்க, சந்தோஷத்தை இழந்துருவாங்க, நிம்மதியை இழந்துருவாங்க, இளைப்பாறுதலை இழந்துருவாங்க. அதனாலதான் என் பூர்வ எல்லைக்குறியை மாற்றாத. நமக்குன்னு தாய் தகப்பன் கொடுத்துருப்பாங்க ஒரு இடத்த, அதுல அவங்க எல்லைக்குறி வச்சிருப்பாங்க. இது வரைக்கும் இவ்வளவு சென்ட், இவ்வளவு ஏக்கர்னு. அதை மாத்தாத, அதை மாத்தி போடாத. கர்த்தர் கணக்கு தீர்ப்பார். அவங்க நினைக்கிறாங்க அது பின்னாடி எப்ப பரலோகத்துல போய்த்தானே நடக்க போகுது, நியாய தீர்ப்பு. பரலோகத்துல கூட இல்லை, அது நியாய தீர்ப்பு நாளில் தானே நடக்கும், அப்ப பார்த்துக்கலாம். இல்லை, இப்பவே கணக்கு தீர்க்கிறார். ஏன்னா அது கடைசி காலம் ஆயிடுச்சு. உடனே உடனே கணக்கு தீர்க்கப்படுது. ஆதியா 35 அதிகாரம் 10 முதல் 12 வசனங்கள். இப்பொழுது உன் பேர் யாக்கோபு, இனி உன் பேர் யாக்கோபு எனப்படாமல் இஸ்ரவேல் என்று உனக்கு பேர் வழங்கும் என்று சொல்லி அவனுக்கு இஸ்ரவேல் என்று பெயரிட்டார். பின்னும் தேவன் அவனை நோக்கி, நான் சர்வவல்லமை உள்ள தேவன், நீ பலுகி பெருகுவாயாக. எப்படி எப்படி கொடுக்கிறார் பாருங்க, நீ பலுகி பெருகுவாயாக. ஆண்டவர் கொடுக்குற ஆசீர்வாதம் எப்படி வருது பாருங்க. ஒரு ஜாதியும் பற்பல ஜாதிகளின் கூட்டங்களும் உன்னிலிருந்து உண்டாகும். ஒரு ஜாதின்னா அது ஆண்டவரே வரப்போறார், இவருடைய வம்சத்துல வரப்போறார், மனுஷனா வரப்போறார். அதை சொல்றாரு, பற்பல ஜாதிகளின் கூட்டங்களும்ன்றார். அநேக ஜனம் இனிமே வரப்போறக்கூடிய சந்ததி எல்லாம் உன் மூலமா தான் நான் உருவாக்க போறேன்றாரு. உன்னிலிருந்து உண்டாகும், ராஜாக்களும் உன் சந்ததியில் பிறப்பார்கள்ன்றார். தேசத்தையே ஆளுகை செய்யக்கூடியவங்கெல்லாம் உன் உன் பரம்பரையில வரப்போறாங்க, உன் சந்தியில வரப்போறாங்கன்றாரு. நான் ஆபிரகாமுக்கும் ஈசாக்கு கொடுத்த தேசத்தை உனக்கு கொடுப்பேன். நான் வாக்கு கொடுத்திருக்கிறேன் ஆபிரகாமுக்கும் ஈசாக்குக்கும், அதெல்லாம் உனக்கு நீ சுவீகரிப்பாயின்றாரு. உனக்கு பின் உன் சந்ததிக்கும் இந்த தேசத்தை கொடுப்பேன் என்று சொல்லி, வெறும் சொத்துக்கு ஆசைப்பட்ட இந்த தேசத்தையே உனக்கு கொடுப்பேன்ட்ட. ஏசாயா 44 அதிகாரம் 21 வசனம். யாக்கோபே, இஸ்ரவேலே, இவைகளை நினை, நீ என் தாசன், நான் உன்னை உருவாக்கினேன். நீ என் தாசன், இஸ்ரவேலே, நீ என்னால் மறக்கப்படுவதில்லை. எப்படி கொடுக்கிறார் பாருங்க வாக்குத்தத்தம். ஆசீர்வாதத்தை வாக்குத்தத்தமா கொடுக்கிறார்.
நீ என் தாசன். இவைகளை என்ன நினைக்கணும்? நீ என் தாசன், நான் உன்னை உருவாக்கினேன். நீ என் தாசன், நீ என்னுடையவன்றார். இஸ்ரவேலே, நீ என்னால் மறக்கப்படுவதில்லை என்றார். நான் உன்னை மறக்க மாட்டேன், நான் உன்னை மறப்பதில்லை. ஐ வில் நாட் ஃபர்கெட் யூன்ட்டார். ஏசாயா 48:10, இதோ உன்னை புடமிட்டேன், ஆனாலும் வெள்ளியைப் போல அல்ல, உபத்திரவத்தின் குகையிலே உன்னை தெரிந்து கொண்டேன் என்றார். வெள்ளியை காட்டிலும் மேலாக, தங்கத்தை காட்டிலும் முத்துக்களை பார்க்கலும் விலையேறப்பட்டவனாக நான் உன்னை உருவாக்கியிருக்கிறேன் என்றார். நான் உன்னை புடமிட்டேன் என்றார். ரிஃபைன்ட் யூ, ஐ ரிஃபைன்ட் யூ. நம்மகிட்ட வேண்டாத காரியங்களெல்லாம் எடுத்து போட்டு நம்மளை உருவாக்கி இருக்கிறார். வெறும் சிருஷ்டித்தது, கற்பத்தில் சிருஷ்டித்ததோடு அல்ல, நம்மளை உருவாக்குறார். அவருக்கு ஏற்ற பாத்திரமாக. அவர் நம்மளை உருவாக்குனதே அவருக்காக தான். தமக்கென உருவாக்கி இருக்கிறார். ஒரு தரிசனத்தை நிறைவேற்றும்படியாக. எப்படி மோசேய, தானியேல, யோசேப்ப, எஸ்தர, ரூத்த, தெபோரால, பவுல, பேதுருவெல்லாம் எப்படி ஒரு நோக்கத்தோட உருவாக்குனாரோ அப்படி போல நம்மளை உருவாக்கி இருக்கிறார். நம்மளை எப்படி இருக்கணும்ன்றதை அவர் தீர்மானிக்கிறார். அப்போ அதுக்கு நம்மளை தகுதிப்படுத்துகிறார். அது மேன்மையான காரியம். நம்மள்ட்ட வேண்டாத காரியங்கள் எல்லாம், களிம்பெல்லாம் எடுத்து போடுறார். அதான் புடமிட்டேன், உபத்திரவத்தின் குகையில் உன்னை தெரிந்து கொண்டேன்னா, இங்கிலீஷ் பைபிளில் இருக்குது ட்ரபிள் அண்ட் அஃப்ளிக்ஷன்ஸ் இருக்கு. அதாவது நம்மளுக்கு போராட்டம் வரும், உபத்திரவங்கள் வரும். அந்த உபத்திரவங்கள் எதுக்குன்னா, அந்த நேரத்தில் நம்ம எப்படி ரியாக்ட் பண்ணுறோன்றது தான். நம்ம நிறைய பேர் ஜெபிக்கும் போது என்ன பண்ணுவாங்கன்னா, இதை மாற்றி போடுங்க, அந்த சூழ்நிலையை மாற்றி போடுங்க, இந்த மனுஷனோட எண்ணங்களை மாற்றி போடுங்க, அதை மாற்றுங்கன்னு வாங்க. ஆனால் ஜெபத்தில் என்ன நடக்கட்டீங்கன்னா, நான் எப்படி ரியாக்ட் பண்ணணுமோ அப்படி ரியாக்ட் பண்ண எனக்கு கிருபை செய்யுங்கப்பான்னு ஜெபிக்கணும். ஜெபம் நம்மளை மாற்றுவதற்கானது, சூழ்நிலைகளை மாற்றுவதற்கானது அல்ல. பிரேயர் நம்மளை மாற்றுவதற்கானது. நான் என்ன சிந்திக்கணுமோ அதை சிந்திக்க வைங்கப்பா. நான் இங்கே எப்படி ரியாக்ட் பண்ண நினைக்கிறீங்க? கவுன்சிலிங்கில் ரெண்டே விஷயம்தான், கவுன்சிலிங் மினிஸ்ட்ரியில். ஒன்று, நான் உங்கள் இடத்துல இருந்தால் என்ன செய்வேன். ரெண்டாவது காரியம், ஜீசஸ் உங்கள் இடத்துல இருந்தால் என்ன செய்வார். எந்த காரியத்தை எடுத்தாலும் இதுதான். ஒரு கடினமான சூழ்நிலை உங்களுக்கு உண்டாகுது, போராட்டமாக இருக்குது, இப்போ போத்திபார் வீட்டு மாடு மாதிரி இருக்கு, உங்களுக்கு அடிமை மாதிரி இருக்கீங்க, எதையுமே விடுதலையாக சொல்ல முடியல உங்களால், உங்கள் சூழ்நிலை கைது ஆகிட்டீங்க, உங்களை சுற்றி இருக்கிற மனுஷர்களுக்கு உங்கள் நியாயத்தை எடுத்து சொல்ல முடியலை, உங்களுக்கு ஆதரவாக இருக்கிறவங்களுக்கு எதிராக நிற்கிறாங்க, எல்லாருமே உங்களை மிஸ் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணுறாங்க, நீங்கள் நீதியாக இருந்தும் நீங்கள் அநீதி செய்கிறீங்கன்றாங்க, நீங்கள் நியாயமாக இருந்தும் அநியாயம் பண்ணுறீங்கன்றாங்க, தப்புன்றாங்க. அப்போ ஹவு யூ ரியாக்ட் அப்படின்னா, ஜீசஸ் உங்கள் இடத்துல இருந்தால் என்ன செய்வார்? உடனே எல்லாரும் என்ன பண்ணிடுவாங்க, அவர் அடிக்கப்பட்ட ஆட்டுக்குட்டியை போல இருந்தார், பேசாதிருந்தார், பிலாத்துக்கு முன்பாக, ஏரோதுக்கு முன்பாக அடிக்கப்பட்ட ஆட்டை போல வாய் திறவாது இருந்தார்னு. அது ஆண்டவர் கொடுத்தாரா? ஆண்டவர் பொதுவான சித்தத்தை வெளிப்படுத்துவார், அதோட நிற்க மாட்டார். அதுல இருந்து ஒரு வெளிச்சம் நமக்கு வரும். நமக்கு என்ன, இப்ப நம்ம என்ன செய்யணும் அப்படின்றத சொல்லுவார். அப்ப எல்லாருக்கும் யோசிப்பு போல அவர் நடத்தல, எல்லாரையும் யோசிப்பு போல அவர் நடத்தல. மோசே நடத்தின விதம் வேறு, தானியேலை நடத்தின விதம் வேறு, ரூத்தை நடத்தின விதம் வேறு, எஸ்தரை நடத்தின விதம் வேறு, பேதுருவை நடத்தின விதம் வேறு, எலியாவை எலிசாவை நடத்தின விதம் வேறு. ஒவ்வொருத்தரும் ஒவ்வொருத்தர் நடத்தியிருக்கிறார். நாம ஒரு வசனத்தை எடுக்கக்கூடாது, அது ரேமாவா இருக்க முடியாது, அது ஸ்போக்கன் வேர்டா இருக்காது. பரிசுத்த ஆவியானவர் அந்த வார்த்தையை எடுத்து, அந்த சம்பவத்தை வேதத்திலிருந்து எடுத்து நம்மகிட்ட பேசணும். இல்லைன்னா எதுக்காக ஒவ்வொருத்தரும் ஒரு நாள் உபவாசம் இருக்கிறாங்க, சில பேர் 3 நாள் உபவாசம் இருக்கிறாங்க, சிலர் 7 நாள் உபவாசம் இருக்கிறாங்க, சிலர் 21 நாள் உபவாசம் இருக்கிறாங்க, சிலர் 40 நாள் உபவாசம் இருக்காங்க. எதுக்காக? காரியங்கள் மாறணும். ஆனா அதுக்கு மேல கர்த்தர் பேசணும். ஒரு தீர்க்கதரிசி உபவாசம் இருந்தால் எதுக்காக? ஒரு வெளிப்பாட்டுக்காக. தேவ சித்தம் என்ன, இதுல நான் என்ன செய்யணும் அப்பா, எனக்கு சொல்லுங்க. என்ன ஏன் அவ்வளவு கடினமா இருக்குது? கர்த்தர் பல காரியங்களை யோசிக்க வைப்பாரு, நம்மளை தாழ்வுபடுத்துவாரு.
மற்றவங்க முன்னாடி இன்னைக்கு நம்ம வந்து நியாயப்படுத்தி நின்றலாம். ஆனா பெர்மனன்ட் ஒரு வேல்யூ நமக்கு கொடுப்பார். நம்மளுக்கு தங்கத்தை காட்டிலும் முத்துக்களை பார்க்கல விலையேற பெற்ற குணத்தை நம்மளுக்கு கொடுப்பார். அதுதான் முக்கியம். கேரக்டர் தான் முக்கியம். நம்ம இன்னர் மேன் தான் முக்கியம். அவுட்டர் மேன் முக்கியம் கிடையாது. நம்மளுடைய ஆட்டிடியூட், நம்மளுடைய இன்டென்ஷன், நம்மளுடைய பாயிண்ட் ஆஃப் வியூ, நம்மளுடைய பெர்ஸ்பெக்டிவ், அதுல பெரிய மாற்றத்தை உண்டாக்குவார், செம்மைப்படுத்துவார், மேன்மைப்படுத்துவார். இன்னைக்கு தோத்து போனவங்க நிக்கலாம். நம்ம சாத்தா அங்கதான் தோத்து போனான். சிலுவையினை வந்து அவ்வளவுதான், ஜீசஸுடைய இது முடிஞ்சிச்சு சிலுவையில் நினைச்சான். ஆனா அங்கதான் அவர் பிகின் பண்ண போறான்னு தெரியாது. அங்கதான் பவர் ஆஃப் ரெசரக்ஷன் வரப்போகுது. உயிரோட எழும்பி வந்து தெய்வம்ன்றத காலகாலங்களுக்கு அவர் நிரூபிக்க போறான்றத அவனுக்கு தெரியாம போச்சு சாத்தானுக்கு. அப்படித்தான் இருக்கும் நமக்கு. இன்னைக்கு நம்ம டெம்பரவரி சொல்யூஷன் தேடுவோம். ஆண்டவர் டெம்பரவரி சொல்யூஷன் தர மாட்டார், பெர்மனன்ட் சொல்யூஷன் தருவார். நம்மளை செம்மைப்படுத்துவதற்காக தான், நமக்கு நன்மைக்காக தான். நம்மிடத்தில் அன்புகூர்களுக்கு சகலத்தையும் நன்மைக்கு ஏதுவாக நடத்துகிற தேவன்றார். தீமையை நன்மையா நடத்துறவர். யோசிப்பு பாருங்க என்ன சொல்றாரு கடைசியில சகோதரர்கள்ட்ட, நீங்க என்னை வந்து அடிமையா வித்துட்டீங்க, என்னை கொண்டு போடவும் துணிஞ்சீங்கன்னு நினைக்காதீங்க. நீங்க தீமை செய்ய நினைச்சீங்க, ஆனா ஆண்டவர் தீமையை நன்மையாக மாற்றி விட்டார். உங்களெல்லாம் காப்பாற்றும்படியாக என்னை முன்னமே கர்த்தர் என்னைய இந்த இடத்துக்கு அனுப்பிச்சு என்னை பிரதான மந்திரியை உயர்த்தி இன்னைக்கு உங்களுக்கு உங்கள் ஜீவனை காப்பாற்றும்படியாக உங்களுக்கு இரட்சகனாக என்னை தெரிந்து கொண்டார் என்றார். அப்படி போல கர்த்தர் ஃபுல் பிக்சர் நமக்கு தருவார். டெம்பரவரியா ஒரு சொல்யூஷன் கொடுக்கறது கிடையாது ஆண்டவர். இங்க ஒரு 2 டாக்டர் இருக்காங்கன்னா, ஏற்கனவே பல தடவை சொல்லியிருக்கேன் இந்த உதாரணத்தை. ஒரு டாக்டர் வந்து எவ்வளோ படிக்கணுமோ அவ்வளோ படித்தவர், வெளிநாடுகள்லாம் போய் என்னென்ன படிக்கணுமோ அவ்வளவு மேற்படிப்பும் படித்து வந்தவர். அவர் ஒரு கிளினிக் வச்சுருக்காரு. பக்கத்தில் ஒரு கிளினிக்கு சாதாரண ஒரு எம்பிபிஎஸ். ஆனால் 30 வருஷம் சர்வீஸ், 35 வருஷம் சர்வீஸ் அவர் அனுபவம். யார்கிட்ட போவோம் நம்ம? அந்த 35 வருஷம் சர்வீஸ் உள்ளவர்கிட்ட தான், அந்த எக்ஸ்பீரியன்ஸ் உள்ளவர்கிட்ட தான். ஏன்னா இவர் படித்தவர் என்ன பண்ணுவார்னு கேட்டிங்கன்னா, தலை வலிக்குதுன்னு உடனே இதுக்கு இந்த மாத்திரை போடுங்க தலைவலிக்குன்றவார். ஏன்னா அவர் தியரி நல்லா தெரிஞ்சவர். தியரிட்டிக்கலாக என்ன பண்ணுவார், தியரி பிரகாரம் இந்த தலைவலிக்கு பேரஸ்டமால் இதை போடுங்கன்றவார். 500 எம்ஜிஆர் 600 எம்ஜிஆர்னு சொல்லி கொடுத்துருவார். ஆனால் எக்ஸ்பீரியன்ஸ் உள்ளவர்கிட்ட போனோம்னா அவர் ஒரு தலைவலியா அப்படியா சரி இந்தாங்கன்னு மருந்து எழுத மாட்டார். நீங்கள் என்ன சாப்பிட்டீங்க கடைசியா அப்படின்வார். இன்னைக்கு என்ன சாப்பிட்டீங்க மத்தியானம், ஒருவேளை சாயங்காலம் பார்க்குறீங்கன்னா காலையில் என்ன சாப்பிட்டீங்க, மத்தியானம் என்ன சாப்பிட்டீங்க, நேற்று என்ன சாப்பிட்டீங்க, முந்தா நாள் என்ன சாப்பிட்டீங்கன்னு கேட்பாரு. ஏன்னா இன்டைஜஷன்னால, அஜீரணத்தினால தலைவலியான்னு கண்டுபிடிப்பாரு. இல்லைன்னா தூங்குனீங்களா நல்லான்னுவாரு. நேற்று ராத்திரி நல்லா தூங்குனீங்களா, முந்தா நேற்று தூங்குனீங்களான்னு. ஏன்னா அந்த ரூட் என்னன்னு பார்ப்பார். ரூட் காஸ் எதுனால இந்த தலைவலி, தலைவலி வந்து வெளியே தர்றது, ஆனால் அதோடைய வேறு எங்கன்னு சொல்லி அதுக்கு மருந்து கொடுப்பார். அப்படிதான் ஹெவன்லி டாக்டர். ஏசு கிறிஸ்து மேலோட்டமாக இன்னைக்கு வந்து சரியில்லை, இந்த இலை சரியில்லை, இந்த இலை பூச்சி அரிச்சிருக்கு, அந்த இலையை மட்டும் பிச்சு போடுறவர் கிடையாது. ரூட் வேர்ல என்ன பிரச்சனையோ அதுக்கு மருந்து கொடுக்கிறவர். அதுக்கு தான் அவர் இருக்கிறார், பரம வைத்தியர்ன்றார். உபத்திரவத்தின் குகையில் உன்னை தெரிந்து கொண்டேன்னா, அந்த உபத்திரவத்தின் மத்தியில் நம்மளை எப்படி ரியாக்ட் பண்ணணும் அப்படி ரியாக்ட் பண்ண வைப்பார். ஆண்டவரே நான் என்ன செய்யணும்னு அநேக நேரங்கள் எனக்கு சொல்லியிருக்கிறாரு, அமைதியார்ன்றவர். சகரியா கதை நடந்தது. சகரியாவும் எலிசபெத்தும் நிறைய பேர் ஆபிரகாம் சாராலே பேசுவாங்க. அநேக வருஷங்கள் குழந்தை இல்லாமல் இருந்தாங்க, குழந்தை கொடுத்தாங்க. சூனேமியால் காரியத்தில் நடந்தது. சூனேமியாலை பற்றி அவர் எலிசா கேட்குறாரு, இவ்வளவு நல்லா நம்மளை கவனிக்கிறா, மேலே நமக்குன்னு ஒரு இடத்த தங்கறதுக்கு இடம் கொடுத்துட்டு நமக்கு ஆகாரம்லாம் கொடுத்து நம்ம கவனிக்கிறா, அவளை ஏதாவது செய்யணுமா, ராஜாட்டையாவது சேனாபதிட்டையாவது சொல்லணுமான்னு. ஆனால் வேலைக்கார சொல்கிறான், இல்லை அவருக்கு குழந்தை இல்லை, வயசானவா, குழந்தை இல்லைன்னு. நீ ஆண்டவர்கிட்ட கேட்டு அவள் குழந்தை பாக்கியத்துக்காக நீ ஆண்டவர்கிட்ட கேளு. அது மாதிரி சகரியா எலிசபெத் வந்து அநேக வருஷங்கள் குழந்தை இல்லாமல் இருந்தவங்க. கேப்ரியல் அது எங்கே வந்து பேசுகிறாரு, ஏதோ ரோட்டில் பேசலை, வீட்டில் பேசலை,
தேவாலயத்தில் பலிபீடத்தில் வந்து இவர் ஆசாரிய ஊழியம் செஞ்சிட்டு இருக்காரு சகரியா. அங்கே வந்து பேசுகிறாரு, தூதன் கேப்ரியல் வந்து சொல்கிறேன், வந்து உனக்கு வந்து ஆண்டவர் குழந்தை கொடுக்க போகிறாரு. யோவான் ஸ்நானகன் தீர்க்கதரிசி, ஒரு பெரிய தீர்க்கதரிசியே, சாமுவேல் மாதிரி, அண்ணாளுக்கு சாமுவேலுக்கு கொடுத்த மாதிரி ஒரு தீர்க்கதரிசி உனக்கு மகனாக பிறக்க போகிறான். ஏன்னா ஆண்டவர் மனுஷனாக வரப்போகிற காலம் வந்துருச்சு. அதை சொல்லவருக்கான ஒரு தீர்க்கதரிசியாக தெரிந்து கொண்டார். அவருக்கான வழியை ஆயத்தம் பண்ணுவான் அப்படிலாம் சொல்லி நம்ப மாட்டேங்கிறான். அது எப்படி சாத்தியமா இருக்கும்? எனக்கு வயசாகி போச்சு வயசாகி போச்சுனோடனே அப்போ ஊமையாயிருன்ட்டார் ஆண்டவர். ஏன்னா இவருடைய தரிசனத்தை நிறைவேற்ற முடியல. அவன் நம்ப மாட்டேங்கிறான். ராஜாஜி ராஜன், தேவாதி தேவன், கர்த்தாதி கர்த்தனை அறிந்து கொள்ளல. சரி, நம்மளோட அது நமக்கு சொல்லக்கூடிய காரியம். உனக்கு கஷ்டமா? எனக்கு தெரியும். உன் கஷ்டம் எனக்கு தெரியும், உன் வேதனை எனக்கு தெரியும். உன் கண்ணீரை கண்டேன்றாரு. ஆகாரின் கண்ணீரை கண்ட தேவன், அன்னாளின் கண்ணீரை கண்ட தேவன், இசைக்கிய ராஜாவின் கண்ணீரை கண்ட தேவன், தாவீது அப்சுலமுக்காக வடித்த கண்ணீர், சவுலுக்காக தப்பி ஓடின போது வடித்த கண்ணீரை நான் கண்டேன்றாரு. லாசுருவின் மரணத்து நிமித்தம் மார்த்தாளும் மரியாளும் வடித்த கண்ணீரை கண்ட தேவன், உன் கண்ணீரை நான் பார்க்கிறேன்றார். அப்படின்னு அர்த்தம், உன் வேதனைகளை நான் அறிவேன். உன் வேதனைகளை அறியாத தேவன் அல்ல. அதுதான் பைபிள் அதிகமாக படிக்கணும். பைபிள் அதிகமாக படிச்சோம்னா, இது அன்னாளின் தேவன் என் தேவன், எஸ்தரின் தேவன் என் தேவன், ரூத்தின் தேவன் என் தேவன். அன்னைக்கு எஸ்தருக்கு வந்து அப்பா அம்மா இல்லை, தாய் தகப்ப இல்லாம அனாதையா இருந்தாங்க. இன்னைக்கு அப்படி போல நம்ம இருக்கலாம். தாய் தகப்பன் இருந்தும் அந்த அன்பு கிடைக்காம இருக்கலாம், சுற்றி இருக்கிறவருடைய அன்பு கிடைக்காம இருக்கலாம், அனாதையை போல காணப்படலாம். அவங்க பிசிக்கலா அனாதையா இருந்தாங்க, நம்ம ஸ்பிரிச்சுவலா நம்மளுக்கு அனாதையை போல இருக்கலாம். ஐ எம் அலோன் இருப்பார் இருக்கலாம். ஆனா ஆண்டவர் தான் சொல்றார், எஸ்தரின் தேவன் என் தேவன் சொல்லி ஜெபிக்கணும். எல்லாராலையும் மறக்கப்பட்டாலும் யோசேப்பை மறந்துட்டாங்க, அவ்வளவு பேரும் செத்து போயிட்டான்னு. ஆண்டவர் கொண்டு போய் உருவாக்கி தூக்கி நிறுத்தினார், எல்லாம் காலில் வந்து விழ வச்சார். அப்படி போல செய்வார் ஆண்டவர். அந்த உபத்திரவத்தின் குகையில் அவனை தெரிந்து கொண்டேன். என்ன அர்த்தம்? ஹவு யூ ரியாக்ட், அதுதான் ரொம்ப முக்கியம். ஹவு யூ ஆக்ட் இல்லை, ஹவு யூ ரியாக்ட். அங்கதான் அவர் நம்மளை செம்மையா நிறுத்துறார். ஏன்னா நம்மளை இயேசுவை காணும்படியாக செய்கிறார். அநேகம் பேருக்கு கேட்டாட்டா, ஆண்டவர் இதை எப்படி செய்வார்? அவங்க மனசாட்சி கொண்டு பேசுவார், அவங்க உள் உணர்வை கொண்டு பேசுவார். அவங்களுக்கே தெரியாது, சொப்பனத்துல பேசுவார். முதல்ல மனசாட்சி பேசும், அவங்க கான்சைன்ஸ் பேசும், நம்மளை குறித்து பேசும். அடுத்து அவங்க உள்ளுணர்வு பேசும். உள்ளுணர்வு பேச அவங்களுக்கே தெரியாது, இவங்க நல்லவங்க, இவர் தப்பு செய்யலன்னு தோணும். அடுத்தது கழுதையை கொண்டு பேசுவார். கழுதைன்னா என்ன அர்த்தம்? நம்ம அறியாத ஜனங்கள், அவங்க அறியாத ஜனம், அவங்க எங்கேயோ ஒரு இடத்துல போயிருப்பாங்க, அங்க யாரோ பேசிட்டு இருப்பாங்க, ஓவர் ஹியர் பண்ணும்படியா செய்வார். அங்க யாரோ ரெண்டு பேர் பேசிட்டு இருப்பாங்க, காமன் பிளேஸா இருக்கும். எங்கேயோ ஹாஸ்பிட்டல் போயிருப்பீங்க, இல்லை எங்க ரயில்வே ஸ்டேஷன்ல வெயிட் பண்ணிட்டு இருப்பீங்க, இல்லை ஏர்போர்ட்ல வெயிட் பண்ணிட்டு இருப்பாங்க, ரெண்டு பேர் பேசிட்டு இருப்பாங்க. அவங்க ரெண்டு பேர் பேசுறது ஏதோ ஒரு காரியத்தை பேசிட்டு இருப்பாங்க. யோ, ஒருத்தன் கெட்டவன்னா அது என்னையா உடனே தெரிய போகுது? 30 வருஷம் 40 வருஷம் பழகி இருக்கிற ஒரு இன்சிடென்ட் வச்சு டக்குன்னு அவன் குற்றவாளின்றேயா, இத்தனை வருஷம் அவன் எப்படி இருந்தான்னு தெரியாதா அப்படின்வாங்க. அது நமக்கு தீர்க்க தரிசன வார்த்தையா வரும், யாரோ ரெண்டு பேர். ஏன்னா ஆண்டவர் பேசணும்னு நினைச்சாருன்னா எப்படினாலும் பேசுவார். நம்ம செய்ய வேண்டிய காரியம், ஆண்டவரே நீங்க வெளிப்படுத்துங்கப்பா. என்ன வெளிப்படுத்தணும்? நான் நேர்மையா இருக்கிறேன், உத்தமமா இருக்கிறேன், என்னோட நீர் இருக்கிறீர். அதுக்குதான் நம்ம பைபிளை படிக்கணும். யோசேப்போட கூட இருந்ததை போத்திபாரை பார்க்க வைக்கிறார், யாக்கோபோடு இருந்ததை லாபானை பார்க்க வைக்கிறார், தாவீதோடு கூட இருந்ததை சவுலை பார்க்க வைக்கிறார், தானியேலோடு கூட இருக்கிறத நேபுகாத்து நேச்சாரையும் பெல்ஷாசாரையும் தரியும் பார்க்க வைக்கிறாரு. அப்படி போல என்னோட கூட நீர் இருக்கிறீர், இதெல்லாம் சொல்லி செபிக்கணும். நம்ம என்னோட கூட நீர் இருக்கிறீர் என்பதை விண்டிகேட் பண்ணுங்கப்பா, விண்டிகேட் பண்ணுங்க அவங்களுக்கு, என்னோட கூட நீர் இருக்கிறீர் என்பதை பார்க்க வைங்கப்பா. இந்த உபத்திரவத்துல தான் நம்ம ரிஃப்ரைன் பண்றாரு, புடமிடுறாரு. நம்மகிட்ட வேண்டாத காரியங்கள் எல்லாம் தூக்கி எடுத்துருவார். அது வரைக்கும் நம்ம சின்ன சின்ன காரியங்கள் எல்லாத்துக்கும் ஒரி பண்ணிட்டு இருந்திருப்பான். ஐயோ இது சரியா இல்லையேன்ட்டு. முன்னுமே சொல்லியிருக்கிறேன், நான் ஊழியத்துக்காக ஆரம்ப காலத்தில் கிளம்பும் போது வெள்ளை சட்டை போட்டு வெளியே வருவேன். வெளியே வரும்போது பார்த்தீங்கன்னா ஏதாவது மரத்துலேருந்து மேலே விழுந்துடும்.
அழுக்காயிரும். உடனே போய் ஐயோ இப்படி ஆகிப்போச்சேன்னு சொல்லி அந்த சட்டையை மாற்றிட்டு வருவேன். அதுக்கு அடுத்த ஸ்டேஜ் எப்படி நடத்தினார்னு பார்த்தீங்கன்னா, வீட்டு வாசலில் வந்தோம் அப்படி நடந்துச்சு, உள்ள போய் மாற்றணும். இது பஸ் ஏறி போய் ஒரு இடத்துல இறங்கிடுவேன், 1 மணி நேரம் 2 மணி நேரம் டிராவல் பண்ணி இறங்கி அந்த இடத்துல போய் விழுந்துடும். அப்போ என்ன பண்ணுவீங்க? எப்படி மாற்றுவீங்க? அப்போ என்ன பண்ணுறது? அங்கே இருக்கிற ஏதாவது யார்ட்டையா தண்ணி வாங்கி அந்த குழாயிலேருந்து தண்ணி எடுத்து அதை தொடச்சி விட்டு, கர்ச்சீஃப் எடுக்க மனசு வராது, கர்ச்சீஃப் ஒயிட்டாக இருக்கும். ஆனால் அதெல்லாம் என்ன இருக்குது, ஏன்னா வாழ்க்கையில் அவ்வளோ கஷ்டப்பட்டாச்சு, எவ்வளோ கஷ்டப்படு, இது என்ன இருக்குதுன்னு சொல்லி அந்த கர்ச்சீஃப் வச்சு தொடச்சி போட்டுட்டு, சட்டையாக முக்கியம், நமக்குள்ளே சமாதானமாக இருக்கிறோம், சந்தோஷமா இருக்கிறோம், விடுதலையோடு இருக்கிறோம், அதான் பெருசு. நம்ம சட்டையா வெள்ளையா இருக்கிற நிமிஷம் நம்ம உள்ள நல்லா இருக்கிறோம். எப்படி பாருங்க, மெச்சூரிட்டி எப்படி வந்துச்சு பாருங்க. அந்த அடிபட்டு 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 செம்மையாக்கிட்டாரு. இதெல்லாம் நத்திங், இதெல்லாம் ஒன்றும் கிடையாதுன்ற அளவுக்கு கொண்டாந்துருவார். ஓசியா 13 அதிகாரம் 5வது வசனம் பாருங்க. நான் உன்னை மகா வறட்சியான தேசமாகிய வனாந்தரத்திலே அறிந்து கொண்டேன்றாரு. உன்னை எப்படி நான் தெரிஞ்சுட்டேன்? வனாந்திரத்தில் இருக்கும் போதும் நீ என்னை மறுதளிக்கல, என்னை நேசிச்ச. எல்லாரும் சுத்தி இருக்கிற நிலங்கள்லாம் செழிப்பா இருக்குது, ஆனா உன் நிலம் மட்டும் ஒண்ணுமே இல்லாம வெறும் வறண்ட பாலைவனம் போல கிடக்குது. உன் வாழ்க்கை மாத்திரம் வறண்டு போய் கிடக்குது, ஒண்ணுமே நீ விளையுமா இனிமேனு இம்பாசிபிள் மாதிரி கிடக்குது. ஃபெர்டைல் லேண்டா இல்ல, டெசர்ட் மாதிரி இருக்கு. ஆனாலும் நீ நேசிக்கிற. அது வெளியே இருந்தா பரவாயில்ல, உள்ளுக்குள்ள வறண்ட பாலைவனம் போல காணப்படுது உன் ஆத்துமா. நீர்ப்பாய்ச்சலான தோட்டம் போல இல்லை. எல்லாரும் நல்லா இருக்கிறான், ஆனா நான் கர்த்தரை தெரிந்து கொண்ட, நான் கர்த்தரால் தெரிந்து கொள்ளப்பட்ட நான் ஏன் கஷ்டப்படணும்? நான் ஏன் கஷ்டப்படணும்னு நினைக்கிறேன்? ஆனா இந்த கஷ்டத்திலையும் நீ என்னை நேசிக்கிற பாருங்க. சதா ஆண்டவர் ஆசீர்வதிப்பார், பிரியப்படுவாரு. யோபு பார்த்து எவ்வளவு சந்தோஷப்பட்டு, பரலோகமே எப்படி இருக்கும் யோசித்து பாருங்க. கீழே யோபுக்கு நடக்குது, யோபுக்கு எதிராக அவ்வளவு காரியம் நடந்துட்டு இருக்குது. மனைவி வந்து எதிராக நிற்கிறா, நண்பர்கள் எதிராக நிற்கிறாங்க 3 பேரும். கூட வந்தவன் 4வது ஆள் அவன் எலிகு, அவனும் எதிர்த்து நிற்கிறான். எல்லாரும் யோபுக்கு எதிர்த்து பேசுறாங்க. ஆனா யோபு என்ன சொல்றாரு? என்னை கொன்று போட்டால் நான் கர்த்தரை நான் நேசிப்பேன். நன்மையோ தீமையோ எதுனாலும் என் கர்த்தரால தான் எனக்கு வருது, நான் கர்த்தரை ஒரு நாளும் விட மாட்டேன்றார். ஆண்டவரை நேசிக்கிறார். அது ஆண்டவர் எவ்வளவு கழிவுறுவாரு பாரு. ஏன்னா யோபுக்கு அதானே சாத்தான் சவால் விட்டான். நீ அவனை ஆசீர்வதிச்சீங்க, அவன் நேசிக்கிறான், அவன் ஆசீர்வாதத்தெல்லாம் எடுத்து போடுங்க, விட்டு ஓடி போயிடுவான்னா. இல்ல, எல்லாத்தையும் எடுத்து போடுனார், சவால் விட்டார் ஆண்டவர். நம்மளை பார்த்து அப்படி சொல்ல முடியுமா ஆண்டவர்? கஷ்டம் வந்தா நம்ம ஆண்டவர்கிட்ட என்ன பண்ணிக்கிறோம்? ஆண்டவரே நீர் என்னோடு இருந்தா ஏன் அப்படிலாம் நடக்குதுன்னு கிதியோன் மாதிரி கேட்கிறாமா? இல்ல. நன்மை, நன்மைக்காக. என்ன நன்மை? என்னை சிருஷ்டித்தது வரல, என்னை உருவாக்குறார் என்ற சில நல்ல பண்புகளை என்கிட்ட உண்டாக்குகிறார். அதுதான் முக்கியம். அதான் சொல்றாரு, உன்னை மகா வறட்சியான தேசமாகிய வனாந்திரத்தை உன்னை அறிந்து கொண்டேன்றாரு. ஒன்ன நீ எப்படி இருக்கிறீங்க, நம்ம நம்ம எப்படி இருக்கிறோம்ன்றது எப்ப தெரியும்னா, நம்ம கஷ்டத்தின் மத்தியில் இருக்கும்போது எப்படி இருக்கிறோம். கொடுக்கறத பத்தி சொல்லும் போது சொல்றாரு, ஏழை விதவை சொல்றார். எல்லாரும் தன் பரிபூர்ணத்திலிருந்து கொஞ்சத்தை எடுத்து போட்டாங்க, ஆனா அந்த ஏழை விதவை தன் ஜீவனத்துக்காக இருந்த எல்லாத்தையும் எடுத்து எனக்கு கொடுத்தார். எவ்வளவு அன்பு கூறுறா பாரு, எவ்வளவு விசுவாசம் பாரு, என்னை எப்படி நேசிக்கிறா பாரு, அவளோட ரிலேஷன்ஷிப்பை பாரு, எனக்கு அவளுக்குள்ள உறவை பாருன்னாரு. சீசர்களுக்கு சொல்றாரு. நம்ம எப்படி இருக்கிறோம்? நம்மளை ஆசீர்வதிக்கும் போது அவரை நேசிக்கிறது, நம்மளுக்கு கஷ்டம் வரும்போது அவர் விட்டு விலகி போறோமா? ஏசாயா 64 அதிகாரம் 8வது வசனம், இப்பொழுதும் கர்த்தாவே நீர் எங்களுடைய பிதா, நாங்கள் களிமண், நீர் எங்களை உருவாக்குகிறவர், நாங்கள் அனைவரும் ஒரு கரத்தின் கிரியை. எவ்வளவு தாழ்மை வந்துருச்சு பாருங்க. எல்லா துதியும் கனமும் மகிமையும் அவருக்கே அப்படின்னு நம்ம வெறுமனை சொல்றது வாயினால சொல்லக்கூடாது, வாழ்க்கையாக இருக்கணும். வீட்டில் நான் வரைஞ்ச படங்களையும் பெயிண்டிங்கும் தொங்க விட்டுருப்பேன். அது எதுக்கு? என் திறமை காமிக்கல, என்னை கர்த்தர் எவ்வளவு நேசிச்சா இவ்வளவு தாளந்துகள் எனக்கு கொடுத்திருப்பார். இது இன்ன கலர், இந்த கலரோடு இந்த கலர் தான் ஹார்மனி கரெக்டா இருக்கும், இப்படிதான் இப்படி வரையலாம் அப்படின்றத வரையக்கூடிய தாளந்தை கொடுத்து
அந்த பெயிண்டிங் எனக்கு கற்றுக் கொடுத்து என்னை நேசிச்சிருக்கிறார். அப்படித்தான் நீங்க பார்க்கணும். உங்களுக்கு கொடுக்கப்பட்ட தாளந்துகளை பாருங்க. கவுண்ட் யுவர் பிளெஸிங்ஸ், நேம் தம் ஒன் பை ஒன்னுவாங்க. அப்படி கவுண்ட் பண்ணா எனக்கு சொல்ல முடியாது. எனக்கு கொடுக்கப்பட்ட அனுபவங்களுக்காக நான் நன்றி அப்பா, நன்றி அப்பா. நம்ம போய் ஒரு இடத்துல போய் பேச போறோம். அவங்களை எப்படி கன்வின்ஸ் பண்ண போறோம், எப்படி அங்க ஊழியம் பண்ண போறோம்னு நினைச்சு போறோம். ஆனா அங்க ஆண்டோட பிரசன்னை இறங்கி வந்து அவருடைய பவர், அங்க வல்லமை இறங்கி வந்து அங்க சூழ்நிலையை மாத்துது. ஒரு மனுஷனை மாத்திடுறார். என் கண்ணு முன்னால் நான் பார்க்கிறேன். இதுக்காக அநேக வருஷங்களுக்கு முன்பாக ஜெபிக்க சொன்னார். தினமும் ஜெபிக்க சொல்வார். நான் தினமும் ஜெபிப்பேன். ஆண்டவரே, நான் போற இடத்துல அந்த தேவ பிரசன்னம் அங்க இடத்துல நிரப்பணும் ஐயான். ஆசரிப்பு கூடாரத்தை மேகம் போன்ற மகிமையால் தேவ பிரசன்னத்தால் நிரப்பினீரே. மோசே உள்ளே நுழைய முடியாதபடிக்கு அன்று தேவாலயத்தை மேகம் போன்ற மகிமையால் தேவ பிரசன்னத்தால் நிரப்பினீரே. ஆசாரிகள் உள்ள நுழைய முடியாதபடிக்கு அதே போல நான் இருக்கிற இடத்துல தேவ பிரசன்னம் மகிமையாய் இறங்கி வரணுமையான்னு சொல்லி ஜெபம் பண்ணினார். அதே மாதிரி என்னுடைய வல்லமை வேணும்னு ஜெபம் பண்ணினார். மரித்தவர்கள் உயிரோடு எழும்பணும் ஐயா. முடவர்கள் நடக்கணும், குருடர்கள் பார்க்கணும், ஊமைகள் பேசணும், செவிடர்கள் கேட்கணும் ஐயா. பேதுரு நிழல்பட்ட மாத்திரத்திலே வியாதியர்கள் சொஸ்தமானார்களே. பவுலின் உருமால்களின் கச்சைகளையும் கொண்டு போய் போட்ட போது சரீரத்தை விட்டு பிசாசுகள் விலகி ஓடினதே, வியாதிகள் விலகி ஓடினதே. அதே வல்லமையாலே நிரப்புங்கப்பா. எப்படி எலியா சாரிபாத் விதவையின் மகனை உயிரோடு எழுப்பினாரோ, எப்படி எலிசா சூனிமியாலின் மகனை உயிரோடு எழுப்பினாரோ, எப்படி பேதுரு தொற்காளி உயிரோடு எழுப்பினாரோ, எப்படி பவுல் ஐத்துக உயிரோடு எழுப்பினாரோ, அதே போல மரித்தோரை உயிரோடு கூட எழுப்புகிற வல்லமையால் என்னை நிரப்புங்கப்பா. இப்படி டெய்லி ஜெபிக்க சொல்வார். அது கொடுக்கும்படியா. அதனாலதான் ஆண்டவர்கிட்ட கேட்கணும். அந்த தாகம் உண்டாகணும். தாகமா இருக்கிறவன் இடத்துல வேணும், என்னிடத்துல வர கடவன், அவன் இடத்துல ஜீவ நதி புறப்பட்டு போனாரு. பைபிளை படிக்க தான் படிக்கணும். இது இது இதை இன்ஹெரிட் பண்ணுவாரு. இதை எடுத்துக்கோ, உனக்கானதுன்னுவாரு. பேதுரு கொர்நேலியு வீட்டில் பேசும்போதே அந்த பிரசங்கத்தை கேட்ட எல்லார் மீதும் பரிசுத்த ஆவியானவர் இறங்கி வந்தேன். இதே போல எனக்கு வேணும்னு கேளுன்னுவாரு. பேசும்போது எல்லார் மேலும் அபிஷேகம் இறங்கி வரணும் ஐயா. 22 வருஷத்துக்கு முன்னாடி ஊழியம் செய்ய ஆரம்ப காலம் அது. அப்பதான் ஊழியம் செய்ய ஆரம்பிச்சு, இப்போ அப்படியே ஊழியம் செய்ய ஆரம்பிச்சுட்டு ரட்சிக்கப்பட்ட உடனே அப்படி ஊழியம் தொடங்கிருச்சு. அப்படியே ஊழியம் பண்ணிட்டு இருக்கிறேன். நான் சின்ன சின்ன ஊழியமா பண்ணிட்டு இருக்கிறேன். அப்போ ஒரு சபையில ஊழியம் பண்ண போறேன். நான் அந்த பாஸ்டருக்கு வந்து சரீர பலவீனம், நிற்க முடியல. அதனால நான் உட்காந்துருக்கிறேன். நீ நீ வந்து பிரசங்கம் பண்ணுப்பான்ட்டாரு. நான் பிரசங்கம் பண்ணிகிட்டே இருக்கேன். என்னை கவனிச்சுக்கிட்டே இருக்காரு. நீ உட்காந்துருக்காரு சைடில் உட்காந்து என்னை பார்த்துக்கிட்டே இருக்கிறாரு. எனக்கு என்ன பயம்னா, ரொம்ப பெரிய மூத்த ஊழியக்காரர், பெரிய பாஸ்டர். அவருடைய பிரசங்கத்தை கேட்கறதுக்கு பிரபலமாக இருந்த சகோதரர் டிஜிஎஸ் தினகரனும் சகோதரர் ஜீவாவும் போய் ஃப்ரண்ட்ல போய் உட்காந்துருப்பாங்களாம். இவர் பேச பேச ஒரு வார்த்தை விடாமல் நோட்ஸ் எடுப்பாங்களாம். அவர் வந்து கவனிக்கிறாருன்னா அப்போ சரி பார்க்குறாருன்ற மாதிரி பார்க்குறேன். நான் கரெக்டாக பேசணுமேனு ஒரு பயம் எனக்குள்ள. எல்லாம் நான் பிரசவம் பண்ணி முடித்த உடனே அவர் ஜெபிச்சார். கடைசியாக ஜெபிச்சுட்டு என்ன சொன்னார்னா, நீங்கள் தனித்தனியாக ஜெபிக்க விரும்புவாங்க ஜனங்கள்லாம், தனித்தனியாக ஜெபம் பண்ணுங்க, உங்களோட நான் பேசணும்னார். நான் எல்லாருக்கும் நான் யார் யார் வந்தாங்களோ அவங்களுக்குலாம் தனியாக ஜெபம் பண்ணி அனுப்பிச்சிட்டு கடைசியில் நானும் ஒரு உட்காந்தோம். சேரை போட்டு உட்காருங்கன்னாரு. உட்காந்தேன். உன் மேலே ஒரு அபிஷேகம் இருக்குது. அந்த அபிஷேக சகல அநேகம் பேரை உன் பக்கம் இழுக்கும். நீ பேசுறதை கேட்க வாஞ்சியா வருவாங்க. ஒரு பிரசங்கிக்கிற அபிஷேகம் உன் மேல இருக்குன்னாரு. இது ஆண்டவன் நம்ம இப்படியே சொல்றேன். நான் உங்களுக்கு விசுவாசத்தை தரதுக்காக நான் சொல்றேன். நான் நமக்கு தெரியாது, நம்ம சரியாவே பேச வரல, நம்ம சரியா நம்ம பைபிள் நல்லா தெரியாம இருக்கிறோம் அப்படின்னு நினைப்போம். ஆனா ஆண்டவர் ஒரு தரிசனத்தை நோக்கி நம்ம நடத்துவோம். அதான் உருவாக்குகிறேன்றார். சிருஷ்டித்ததோடு விட்டுறல உன்னைய. இந்த தீக்குருவின்னு இருக்கும், நீங்க யோபு படிச்சு பார்த்தீங்கன்னா, அது முட்டையை போட்டுட்டு அதை பத்தி கேர் பண்ணாம போயிருமா. அந்த முட்டையை வந்து ஏதோ குதிரைகள் வந்தா ஒட்டகம் வந்தா மிதிச்சு அது உடஞ்சி போகுமே, அதில் இருக்கிற குஞ்செல்லாம் செத்து போகுமே எல்லாம் நினைக்காதான். ஏன்னா அந்த அன்பு கிடையாது அதுக்குன்ட்டு.
அப்படி போல அல்ல நம்ம ஆண்டவர். நம்மளை செட்டைகளுக்குள்ளாக மூடி மறைச்சு பாதுகாப்பார். அதுதான் நான் சொல்றேன். அவர் அன்னைக்கு சொன்ன வார்த்தை எனக்கு எனக்கு நல்லா தெரியுது. இது ஆண்டவர் அவர் மூலமா பேசுறாருன்ட்டு. அது பின்னாடி தான் நான் இப்ப பார்க்கிறேன். அதெல்லாம் நான் அவங்க ஒரு கூட நேரம் கொடுக்கணும். இவருக்கு நம்ம கூட நேரம் அவர் பேசணும். அந்த நான் பிரசங்க மேடையில நின்று நான் பேசுறதை காட்டிலும் நான் இறங்கி வந்த பிறகு என்னோட ஜனங்க வந்து பேசும்போது ஆசாசியா பேசும்போது எனக்கு அவ்வளவு சந்தோஷமா இருக்கு. லாஸ்ட் வீக் நான் இப்போ பெங்களூர்ல போயிருக்கும் போது கூட ஈவினிங் மீட்டிங், அதுல ஒரு 2 hours 2.5 hours சர்ச்சில் இருக்கும், அவ்வளோதான். மீதி நேரம் பூரா பகல் முழுக்க என்கிட்ட வந்து ஜனங்கள் பேசுவாங்க. ராத்திரி மீட்டிங் முடிச்சு வந்த பிறகு ஜனங்க என்னோட பேசுவாங்க. ராத்திரி 1 மணி ஆகும் படுக்கிறது. காலையில் விடிஞ்சிச்சுன்னா நான் தனி ஜபம் எவ்வளவு சீக்கிரம் பண்ணணுமோ அவ்வளோ சீக்கிரம் பண்ணி முடிச்சு நான் வெளியே வந்துடுவேன். எப்போதுமே அந்த ஹாலில் தான் உட்காந்துருப்பேன். அது எல்லாருக்கும் பிடிச்சிருக்கு. எல்லாருக்கும் பிடிச்சிருக்கு. எனிபடி கேன் கம். யாருனாலும் வரலாம், யாருனாலும் உட்காந்து என்னோட பேசலாம். இனத்தை கொண்டு போக போற நம்ம சாதாரண மனுஷன். நம்ம வெறும் சிருஷ்டிப்பு தான், வெறும் படைப்பு. நம்ம வந்து ஒரு ஏதோ ஆடம்பரமா, ஏதோ ஒரு பெருமிதமா மேட்டிமையா நடந்து என்னத்தை சாதிக்க போறோம்? ஒன்றும் கிடையாது. அதான் சொல்றேன், நான் களிமண். நான் வெறும் களிமண் ஆண்டவரே. நான் வெறும் மண் என்பதை நினைவு கூறுகிறேன் அப்பான்னு சொல்லி நம்ம ஜெபிக்கணும். நான் ஒண்ணும் இல்லை ஆண்டவரே, நத்திங். என்னை நீர் மேன்மையாக பார்க்கிறீர் அப்பா. மேன்மையாக என்னை நீங்க பார்க்குறீங்க, என்னை உருவாக்கி இருக்கிறீங்க அப்பா. இந்த ஜனங்கள்லாம் வந்து என்னை பார்க்க வராங்கன்னா அவருடைய வார்த்தை இருக்குன்னு கேட்க வராங்க. கர்த்தருடைய வார்த்தை இருக்கு இவர்கிட்ட. எவ்வளவு மேன்மையா வச்சிருக்காரு. அவருடைய வாயாக வச்சிருக்கிறாரு நம்மளை. அவருடைய தீர்க்கதரிசியாக நம்மளை வச்சிருக்கிறார். நான் உன்னை நீ தீர்க்கதரிசியாக என்னை பயன்படுத்துங்கப்பான்னு சொல்லி நான்லாம் ஜெபிக்கல. மோசையை போல எலியா மாதிரி, எலிசா மாதிரி, சாமுவேல் மாதிரி, ஏசையா மாதிரி, எரேமியா மாதிரி, எசேக்கியேல் மாதிரி நான் பெரிய தீர்க்கதரிசியா வரேனப்பா, எனக்கு அந்த வரத்தை தாங்கப்பா, எனக்கு அந்த அபிஷேகத்தை தாங்கப்பா நான் கேட்கல. நீர் மாத்திரம் போதும் தான் சொன்னேன் நான். அதை நான் தெரிஞ்செல்லாம் கேட்கல. எனக்கு அடுத்தடுத்து நான் பார்த்த தேவ ஊழியர்கள் வந்து எனக்கு தீர்க்க தரிசனமாக சொன்னாங்க. அப்பதான் தெரிஞ்சிச்சு எனக்கு, ஓ நான் இப்படி ஜெபிச்சிருக்கேன் போலன்ட்டு. நான் ரட்சிக்கப்பட்ட உடனே, அபிஷேகிக்கப்பட்ட அந்த வினாடி, ரட்சிக்கப்பட்ட உடனே அபிஷேகிக்கப்பட்டேன். அந்த அபிஷேகம் கிடைச்ச உடனே நான் சொன்ன வார்த்தை, நீர் மாத்திரம் போதும். அவரை தெரிஞ்சுக்கிட்டோம்னா வேற எதுவுமே வேண்டான்னு தான் இருக்கும் நமக்கு. அவர் மாத்திரம் போதும், வேற எதுவுமே தேவையில்லை. அப்போ வந்து என்ன ஆயிருன்னு கேட்டீங்கன்னா, மற்றவங்களை பார்த்து மற்றவங்களுடைய புகழ், உங்களுடைய பேர் புகழ் பார்த்துட்டு அது மாதிரி நம்ம இல்லையேன்றதெல்லாம் வராது. ஒரு பிரபலமான நடிகர், இன்னைக்கு அவர் தான் தமிழ்நாட்டில் பிரபலமான நடிகர். அவரோட ஒரு படத்துல அசிஸ்டன்ட் கேமராமேனா வேலை பார்த்தேன். எங்கேயுமே அவர் வெளியே தனியா போக முடியாது. பப்ளிக் பிளேஸ்ல அவர் வெளியே வரவே முடியாது. அவ்வளவு கூட்டம் வரும். அவர் தனியா அப்படியே ஒரு பீச்சில் போய் உட்காரணும்னு ஆசைப்படுவார். முடியாது. ஹோட்டல்ல மட்டும்தான், அது 5 ஸ்டார் ஹோட்டல்ல மட்டும்தான் அவர் ஃப்ரீயா வந்து உட்கார்ந்துருப்பார். அப்போ அவர் சொல்லுவார், அவர் கஷ்டப்பட்ட காலத்துல எவ்வளவு சுதந்திரமா இருந்தேன்னுவார். எவ்வளவு விடுதலையோட இருந்தேன். அப்போ பணம் தான் இல்லை, பண கஷ்டம். ஆனா பணம் வந்து எனக்கு அன்றாட தேவைக்கு இருந்துச்சுன்றார். ஏன்னா நான் விடுதலையோட இருந்தேன்றார். சாதாரணமா நான் பப்ளிக் பஸ்ல போயிட்டு வந்துட்டு இருந்தேன். ஆனா இன்னைக்கு எங்கேயுமே அவர் அவர் வாக்கிங் போகணும் அதை சிரிச்சுக்கிட்டே சொன்னார். வாக்கிங் போகணும் ஃப்ரீயான அமெரிக்காவில் போய் போனா தான் ஃப்ரீயா போக முடியும் அப்படின்ட்டு. ஏன்னா யாரும் என்னை மைண்ட் பண்ண மாட்டாங்க, நான் பாட்டு நடப்பேன். அந்த மாதிரி ஆயிட்டாரு. அப்போ நமக்கு எவ்வளவு விடுதலையோட வச்சிருக்கிறாரு. வாழ்க்கை வந்து வெளியே கிடையாதுங்க, நமக்குள்ளதான் வாழ்க்கை இருக்குது. நம்ம 4 செவத்துக்குள்ள அடைஞ்சு கிடைக்கணும்னு நினைக்கிறோம், இல்லை. ஒரு புகழ்பெற்ற மனுஷன், ஒரு துறையில புகழ்பெற்ற மனுஷனுக்கு ரட்சிப்பின் மேன்மையை குறித்து நான் இப்படியாக சொன்னேன் அவருக்கு பல வருடங்களுக்கு முன்பாக. உங்க வாழ்க்கை மாறும்னே. உங்க வாழ்க்கை மாறும். ரொம்ப கஷ்டத்துல போயிட்டார். எவ்வளவு புகழ்ல இருந்தாரோ அந்த பண கஷ்டத்துல போயிட்டார். மிகவும் கடினமான காலம், கொடிதான காலங்கள் அது.
அப்ப அவருக்கு நான் சொன்ன காரியம், நான் உங்களுக்காக நான் ஜெபிக்க போறேன். நான் ஜெபிச்சுட்டு போன பிறகு நீங்க நினைக்கலாம், உடனே பணம் வந்துரும். பழையபடி பணம், புகழ், பேர் இதெல்லாம் வந்துரும்னு நினைப்பீங்க. இல்ல. ஆண்டவர் இயேசு கிறிஸ்து செய்யப்போற காரியம், இதே மனிதர்கள் தான் சுற்றி இருக்க, இதே மனிதர்கள் தான், இதே சூழ்நிலை தான், இதே வீடு தான், இதே காரு தான். ஆனா உங்களுக்குள்ள ஒரு பூரணமான சமாதானத்தை நீங்க பார்ப்பீங்க. ஒரு பெரிய விடுதலையை பார்ப்பீங்க. ஒரு பெரிய சந்தோஷத்தை பார்ப்பீங்க. உங்களால கண்டுபிடிக்க முடியாது எப்படி இந்த சமாதானம் வந்துச்சு, எப்படி இந்த விடுதலை வந்துச்சுன்னே தெரியாது. இவ்வளவு நாள் எதெல்லாம் உங்களை நெருக்கிச்சோ, முள்ளு மாதிரி குத்திச்சோ, இதெல்லாம் காணாம போயிடும். நீங்க தேடி கூட நினைச்சு பார்த்து கூட, ஐயோ நம்மளுக்கு இவ்வளவு கடன் இருக்குதே, இவங்களுக்கெல்லாம் இன்னாருக்கு இன்னாருக்கு இவ்வளவு கொடுக்கணுமே, ஐயோ அந்த சூழ்நிலை எப்படி மாறும், நம்மளுக்கு எப்படி வருமானம் கிடைக்கும் அப்படிலாம் நினைச்சு பார்த்தாலும் நினைக்க கூட முடியாது. நீங்க அப்படி உங்களை ஆட்கொள்வார் இயேசு கிறிஸ்துன்னு. அதே மாதிரி நடந்தது. பைபிளை கொடுத்தேன், நீங்க எப்படி படிக்கணும்னு கேட்டாரு. நான் உடனே இந்த மத்தேயு படிங்க, மார்க் படிங்க, லூக்கா படிங்க, யோவான் படிங்க, அப்புறம் இதை படிங்க அதை படிங்கலாம் சொல்லலை. நீங்க எதனாலும் படிங்க சார்னு. நீங்க பைபிள்ல எதனாலும் படிங்க. நீங்க முதல்ல படிச்சாலும் சரி, நடுவில் படிச்சாலும் சரி, கடைசியில் படிச்சாலும் சரி, நீங்க படிங்க, இயேசு பேசுவாருன்ட்டேன். அவர் எப்படிப்பட்ட டைப்புன்னு கேட்டீங்கன்னா, நீங்க ஏதாவது ஒரு புஸ்தகம் நல்லா இருக்குது அப்படின்னீங்கன்னா, ஒரு கதை புஸ்தகம் நல்லா இருக்குனீங்கன்னா, அந்த புஸ்தகத்தை கொடுங்கன்னு வாங்கிடுவார். அதை படிச்சு பார்ப்பார். அதை படிச்சு பார்த்து அந்த அனுபவத்தை பெற்றுக்கொண்ட பிறகுதான் நம்மள்கிட்ட பேசுவார். அதுல அப்படி என்ன இருக்குதுன்றத எதையுமே அப்படி மேலோட்டமா பார்க்க மாட்டார். ஆழமா அதை தெரிஞ்சுக்குவார். அது நிறைய கேள்விகள் கேட்பார். அதில் ஒரு கேரக்டர் நல்லா இருக்கணும், இந்த கேரக்டர்னால தான் அந்த கதை நல்லா இருக்கணும், இல்லை இந்த இன்சிடென்ட்னால தான் அந்த கதை நல்லா இருக்கணும், இந்த குறிப்பிட்ட இன்சிடென்ட்னால தான் அந்த கதை நல்லா இருக்கணும். அவர் அதை நிறைய கேள்விகள் கேட்டு அதெல்லாம் கன்வின்ஸ் ஆனால் தான் ஏற்றுக்குவார். ஆனால் இந்த பைபிள் படிக்க கொடுத்துட்டு அதுக்கு அடுத்த முறை நான் சந்திக்கும் போது இந்த பைபிள்ல இருந்து சொல்றாரு, இதை படிக்கும்போது எதுவுமே நம்மளுக்கு தோணலைன்றார், ஆர்கியூ பண்ணவே தோணலைன்றார், கொஸ்டினே வரலன்றார். அடுத்து ஒரு வாரம் கழிச்சு ஃபோன் பண்ணி சொன்னாரு, ஒரு சமாதானமா இருக்கியான, இந்த பைபிளை படிக்கும் போது ஒரு சமாதானமா இருக்குது. நீ சொன்ன மாதிரி இந்த சூழ்நிலையெல்லாம் அப்படியே தான் இருக்கு. கடினமான சூழ்நிலை, நெருக்கடியான சூழ்நிலை, இப்ப எப்ப மாறும்னு தெரியல. ஆனா எனக்குள்ள ஒரு மெய்யான சமாதானம் இருக்குன்னு. இது பாருங்க, ஆண்டவர் நமக்கு பேசுற காரியம், நமக்கே அறியாத காரியம். பைபிளை படிச்சா என்ன நடக்கும்? அதனாலதான் மேலோட்டமா பைபிளை படிச்சுட்டு மேலோட்டமா பிரசங்கம் பண்றவங்க பார்க்கும்போது எனக்கு மனசு துக்கமா இருக்கும். பைபிளே தெரியாதவங்க பைபிளை படிச்சு தெரிஞ்சுக்கிறத விட பைபிள் தெரிஞ்சவங்க நமக்கு எவ்வளவு தெரியணும். நம்மளுக்கு இந்த பைபிளை ஃப்ரீயா படிக்கிறோம் இன்னைக்கு. இது எப்படி இருக்கும் யோசித்து பாருங்க. பைபிளை புதுசா படிச்சவங்க வந்து பேசும்போது அது நமக்கு அவங்க அனுபவிச்சு சொல்ல முடிய காரியம் வந்து நமக்கு எவ்வளவு மேன்மையா இருக்குது. நம்ம அப்படி இருக்கோமா? நம்ம அந்த அளவு பைபிளை படிக்கிறோமா? அதான் பவுல் 1 கொரிந்தியர் 8:2 சொல்றார், ஒருவன் ஏதேனும் ஒன்றை அறிந்தேன் என்று சொன்னால் அவன் அறிய வேண்டிய பிரகாரம் அதை அறியவில்லை என்றார். மேலோட்டமா ஒரு நாளும் பேசக்கூடாது. உங்களுக்குள்ள கன்ஃபஸ் பண்ணுங்க. நீ எல்லாம் வலதுகையை உயர்த்தி ஆண்டவரை பார்த்து ஒப்பு கொடுங்க. ஆண்டவரே, அப்பா, நான் மேலோட்டமாக எதை நான் தெரிந்து கொள்ளக்கூடாதப்பா, நான் ஆழமாக தெரிந்து கொள்ளணும் ஐயா. மேலோட்டமாக எந்த வசனத்தை நான் பார்க்கக்கூடாது. அது உள்ளே இருக்கிற அந்த அப்பா உம்முடைய சத்தத்தை நான் கேட்கணும் ஐயா. ஒவ்வொரு வசனத்துக்குள்ள உம்முடைய சத்தம் இருக்கு ராஜா. இயேசுவே, அதை நான் கேட்கணும் ஐயா. எனக்கு அந்த கிருபையை தாரும் ஐயா. பேசுகின்ற வார்த்தையாக மாறட்டும் ஐயா. எழுதப்பட்ட வார்த்தை பேசுகின்ற வார்த்தையாக எனக்கு மாறுவதாக. இயேசுவின் நாமத்திலே நாங்க ஜெபிக்கிறோம் ஐயா. எங்க வாழ்க்கை மாறணும்னா வார்த்தை எங்க வாழ்க்கையில வரணும். எங்க உள்ளத்துல வார்த்தைகள் வரணும் ஐயா. அற்புதம் செய்கிற வார்த்தை, அதிசயம் செய்கிற வார்த்தை எங்க உள்ளத்துல கடந்து வரணும் ஐயா. எங்களை உருவாக்குகிற வார்த்தை
ராஜா இயேசுவே, எங்களை உருவாக்குறவர் நீர். எங்களை சிருஷ்டித்தது மாத்திரமல்ல, வாழ்க்கை முழுவதும் எங்களை உருவாக்குகிறீரப்பா. ஒரு ப்ராசஸ், அதுக்கு உங்களுடைய வார்த்தையில நம்முடைய வல்லமை இருக்கப்பா. அந்த வார்த்தை கொண்டுதான் எங்க வாழ்க்கை மாறுது. இந்த வார்த்தை எங்க கரத்துல கொடுக்கப்பட்டிருக்கப்பா. 7 கடல் தாண்டி போக வேண்டாம் ஐயா, வானத்துக்கு ஏறி வர வேண்டாம் தகப்பனே. எங்க கரத்துல கொடுக்கப்பட்ட இந்த வார்த்தையை இரவும் பகலும் புசிக்க எங்களுக்கு கிருபை பாராட்டும் ஐயா. whether it is day or night, அப்பா எங்களுக்கு கிருபை தாரும் ஐயா. எங்கள் கரத்துல கொடுக்கப்பட்ட இந்த வார்த்தை, ஓ தகப்பனே நன்றி நன்றி ஐயா. எங்க இருதயத்துல ராஜா அதை நாங்கள் விசுவாசித்து எங்க வாயினால் அதை அறிக்கை செய்ய எங்களுக்கு கிருபை பாராட்டும் அப்பா. எங்க வாழ்க்கை மாறுவது, எங்களை உருவாக்குவது எங்க கரத்துல தான் இருக்கப்பா. அந்த வார்த்தை எங்க கரத்துல எழுதி கொடுத்துட்டீங்கப்பா ராஜா. ஆதி மந்தமும் இருக்கப்பா, இதுல எல்லாம் இருக்கப்பா. உங்களுடைய வல்லமை இதுலதான் இருக்கு தகப்பனே. the power of resurrection தகப்பனே, எங்களை மாற்றுகிற, எங்க வாழ்க்கையை மாற்றுகிற, எங்களை மாற்றுகிற வார்த்தை, எங்கள் சூழ்நிலைகளை மாற்றுகிற வார்த்தை இந்த அப்பா, இந்த வார்த்தைக்குள்ளதான் இருக்கப்பா. அந்த வல்லமை இந்த வார்த்தைக்குள்ளதான் இருக்குது ராஜா. இதை நாங்க புசிக்க எங்களுக்கு கிருபை பாராட்டும் ஐயா. இன்று முதல் நான் வேதத்தை புசிக்க எனக்கு கிருபை பாராட்டும் ஐயா. இனி நான் புலம்ப மாட்டேன் ஆண்டவரே அப்பா. இனி நான் அப்பா ராஜா துக்கிக்க மாட்டேன் ஐயா. என் பாரங்களை எல்லாம் சுமந்து தீக்கிற தெய்வம், என் வாழ்க்கையை மாற்றுகிற தெய்வம் ராஜா என்னோடு கூட இருக்கிறீராப்பா. எப்போது என்னோடு இருக்கிறீர். இஸ்ரவேலே, நீ என்னால் மறக்கப்படுவதில்லை, என் உள்ளங்களை உன்னை வரைந்து வைத்திருக்கிறேன்னு சொன்னவர் அப்பா என்னோடு கூட இருக்கிறீரப்பா ராஜா. இயேசுவே அப்பா, சாத்ராக் மேஷாக் ஆபேத்நேகோவோடு இருந்தது போல, தாவீதோடும் தானியேலோடும் யோசேப்போடு கூட இருந்தது போல என்னோடு கூட இருக்கிறீரப்பா. இயேசுவே, என் சூழ்நிலைகள் கடினமாக இருக்கலாம், அது என் நன்மைக்காக, என்னை மேன்மைப்படுத்துவதற்காக, என்னை முன்னேற்றுவதற்காக, என்னை செம்மையாக்குவதற்காக ராஜா. இயேசுவே பா, அந்த வார்த்தை என் வாழ்க்கையில ஒரு அப்பா ஸ்தோத்திரம் சுவாசமாக மாறட்டும். வார்த்தை புசிப்பது என் சுவாசமாக மாறட்டும் ஐயா. அப்பா, நான் அந்த வார்த்தை கொண்டு ஜெபிக்க எனக்கு கிருபை பாராட்டுங்க. இனி சுயமாக நானாக அப்பா என் சுய புத்தியில சார்ந்து கொண்டு நான் ஜெபிக்க கூடாது ஐயா. வசனத்தை சொல்லி சொல்லி ஜெபிக்க எனக்கு கிருபை பாராட்டும் ஐயா. என் வாழ்க்கை முழுவதும் வசனத்தாலே நிரப்புங்க, என்னை வசனத்தாலே நிரப்புங்கப்பா. எனக்கு கிருபை பாராட்டும் ஐயா. வசனத்தின் ஆசீர்வாதங்கள் என் வாழ்க்கையில கடந்து வரட்டும், எனக்குள்ளே கடந்து வரட்டும் ஐயா. கிருபை பாராட்டும். இயேசுவின் நாமத்திலே ஜெபிக்கிறோம் பிதாவே. ஆமென், ஆமென். எரேமியா 18 அதிகாரம் முதல் 6 வசனங்கள். கர்த்தரால் எரேமியாவுக்கு உண்டான வசனம், நீ எழுந்து குயவன் வீட்டுக்கு போ, அங்கே என் வார்த்தைகளை உனக்கு தெரிவிப்பேன் என்றார். அப்படியே நான் குயவன் வீட்டுக்கு போனேன். இதோ அவன் திருகையினாலே வணைந்து கொண்டிருந்தான். குயவன் வணைந்து கொண்டிருந்த மண்பாண்டம் அவன் கையிலே கெட்டு போயிற்று. அப்பொழுது அதை திருத்தமாய் செய்யும்படிக்கு தன் பார்வைக்கு சரியாய் கண்டபடி குயவன் அதை திரும்ப வேற பாண்டமாக வணைந்தான். அப்பொழுது கர்த்தருடைய வசனம் எனக்கு உண்டாகிய அவர், இஸ்ரவேல் குடும்பத்தாரே, இந்த குயவன் செய்தது போல் நான் உங்களுக்கு செய்யக்கூடாதோ என்று கர்த்தர் சொல்லுகிறார். இதோ இஸ்ரவேல் வீட்டாரே, களிமண் குயவன் கையில் இருக்கிறது போல நீங்கள் என் கையில் இருக்கிறீர்கள். நான் உங்களை வணைந்தெடுக்கிறேன்றார். உங்களை வணைந்தெடுக்கிறேன் நானே, எனக்கு ஏற்ற பாத்திரமாக. நம்ம வேறு விதமாக வரோம், அதை அவர் வேறு விதமாக தனக்கேற்ற விதமாக நம்மளை மாற்றி அமைக்கிறார், நம்மளை உருவாக்குறார். கடைசியில தான் அதோடைய எஃபெக்ட் நம்ம பார்ப்போம். இனி இப்படியாக தாவீது பாருங்க, ரொம்ப அருமையான வசனம், எனக்கு ரொம்ப பிடிச்ச வசனம். கடைசியா இறக்கிறதுக்கு முன்னாடி சொல்றாரு, ஆண்டவரை பார்த்து பேசுறாரு. அதை யோசித்து பாருங்க. தனிமையில ஒரு வயசான ராஜா, ஏன்னா அவருக்கு தீர்க்க ஆயுச கொடுத்தார், பூரண ஆயுச கொடுத்தார் தாவீதுக்கு. தீர்க்க ஆயுச நின்று ஒரு இரவு நேரத்துல ஒரு நிலாவுடைய வெளிச்சத்துல ஒரு அரண்மனையுடைய ஒரு பலகணியில நின்று, பால்கனியில நின்று அப்படியே வானத்துல பார்த்து, அந்த குளிர்ந்த காத்து வீசுது. ஆண்டவரை பார்த்து சொல்றாரு, என்னை மேன்மையாக பார்க்கிறீரே, என்னை இன்பமாய் சங்கீதங்களை பாட வைத்தீரே, என்னை கொண்டும் பேசினீரே. உழவு பாருங்க. அதான் ஒவ்வொரு மனுஷனுடைய எண்டை பார்க்கணும். அதுதான் அநேக நேரங்கள் சொல்றது, ஆட்டோபயோகிராஃபி படிங்க, பில்லி கிரஹாமுடைய ஆட்டோபயோகிராஃபி படிங்க. பில்லி கிரஹாமுடைய ஆட்டோபயோகிராஃபி படிச்சோம்னா, இவ்வளவு மேன்மையாக ஆண்டவரால் உயர்த்தப்பட்ட ஒரு மனுஷன் இவ்வளவு எளிமையா தாழ்மையா இருந்தாருன்னா, நம்ம எவ்வளவு தாழ்மையா எளிமையா இருக்கணும்ன்ற தீர்மானம் நமக்குள்ள உண்டாகும்.
ஒரு ஒரு வார்த்தை கூட மேட்டுமையான வார்த்தை நம்ம வாயிலேருந்து வராது. ஏன்னா நம்ம இங்க இறுக்கி பிடிச்சிருவார். முதலாவது அற்புதம் எங்க நடக்கணும்னீங்கன்னா இங்கதான் நடக்கும், இருதயத்துல. நம்ம ஆவியில தான் ஒரு பெரிய அற்புதம் நடக்கும். அப்புறம் தான் வெளியே அற்புதம் நடக்கும். உள்ளார்ந்த மனுஷனை மாத்திடுவார். டான் மோயனுடைய ஆட்டோபயோகிராஃபி, ரான் கெனாலியோட லைஃப் எல்லாம் பார்த்தீங்கன்னா, இப்படி ஒரு ஒரு மனுஷனை ஆண்டவர் உலகத்துக்கு தூக்கிட்டு வந்து உலகத்துக்கே வெளிச்சமா காமிக்கிறாரு. இந்த லயன் கிங்னு ஒரு கார்ட்டூன் ஃபில்மு, இப்போ 1988 89 பார்த்தது. ஒரு 2D அனிமேஷன் ஃபில்மு, சின்ன பிள்ளைகளானது, லயன் கிங்னு. அதுல முதல் சீன் வரும், ஒரு சிங்கத்துக்கு குட்டி பறக்கும். அந்த சிங்க குட்டிய ஒரு குரங்கு பிடிச்சு மலை மேலே ஏறி நின்று அப்படி தூக்கி பிடிச்சு காமிக்கும். அடுத்த ராஜா, நெக்ஸ்ட் கிங்ன்ற மாதிரி தூக்கி காமிக்கும். கீழே பார்த்தீங்கன்னா அந்த இது மலைக்கு உச்சியில் நிற்குது. கீழே இருக்கிற அத்தனை அனிமலும், அத்தனை பிராணிகளும் முழங்கால் படியிடும். யானை முதற்கொண்டு முழங்கால் படியிடும். ஒட்டகங்கள், சிவிங்கிகள், எல்லா மிருகங்களும் போ பண்ணும். அப்படி போல உயர்த்தி பிடிப்பாருங்க ஆண்டவர். லயன், யூத ராஜசிங்கம். அவரை இன்னும் நம்ம அடிக்கப்பட்ட ஆட்டுக்குட்டியை போலே பார்த்துட்டு இருக்கக்கூடாது. அவர் யூத ராஜசிங்கம், ராஜாதி ராஜன், கர்த்தாதி கர்த்தன், தேவாதி தேவன், சர்வ வல்லமை உள்ள தேவன் நம்மோட இருக்கிறார். அப்பதான் மனுஷங்க மேன்மையா பேசும்போது ரொம்ப கஷ்டமா இருக்கு எனக்கு, அது காமெடியா இருக்கும் எனக்கு. அவங்க மேன்மையா, தங்களையே மேன்மையா பேசும்போது எனக்கு ரொம்ப அது சிரிப்பா இருக்கும். ஏன்னா அவங்க ஆண்டவர் அறிந்து கொள்ளலை. ஆண்டவர் ஒருத்தர் அறிந்து கொண்டான்னா மேட்டுமையான பேச்சம் வாயிலிருந்து வராது, ஒரு நாளும் வராது. தாழ்மையாயிருவோம். ஏன்னா அதுக்கு தான் சொல்லுவாங்க, ஒருத்தர் மேட்டுமையா வர்றான், உன்ட ப்ரைடு இருக்குன்னா அவன் சரியா ஜெபிக்கலன்னு அர்த்தம். சரியா ஆண்டவரை ஜெபத்தில் அவன் பிரைஸ் பண்ணலன்னு அர்த்தம். பர்சனல் லைஃப்ல அவன் ஆண்டவரை பிரைஸ் பண்ணலன்னு அர்த்தம். நீங்க ஜெபத்துல ஆண்டவரே நீர் சர்வ வல்லமையுள்ள தெய்வம் அப்பா, நீர் தெய்வம், நீர் கடவுள், நீர் ஆண்டவர், சகலத்தையும் படைத்தவர் அப்படின்னு சொல்லும்போது உங்க இருதயத்துல என்ன உணர்வீங்க? நான் ஒண்ணுமில்லை, நான் ஒண்ணுமில்லை, ஐ எம் நத்திங், ஐ எம் ஒன்லி கிரியேஷன், ஒன்லி கிளே, வெறும் மண்ணப்பா, மண்டு. இந்த உணர்வு உண்டாயிரும். ஆண்டவர் தான் எல்லாமே. சின்ன சின்ன காரியமும் நடக்குதா, கர்த்தருடைய கிருபை, அவர் வாய்க்கு செய்கிறார். இன்னைக்கு சுகத்தோட இருக்க, இந்த கையை தூக்குறேன் இறக்குறேன்னா அது இயேசுவால தான். அதான் ஒரு பிரசங்கியாரு சொல்றாரு, ப்ரீச்சிங் வித் கன்விக்ஷன்ற புக்ல சொல்றாரு, ஒவ்வொரு தடவையும் என்ன பண்ணுவாராம், ஒரு சண்டே மார்னிங் சர்ச்சில் பிரசங்கம் பண்றதுக்காக என்ன பண்ணுவாராம், சாட்டர்டே ஹாஸ்பிட்டல்ஸ்க்கு போவாராம். ஹாஸ்பிட்டலில் போய் கஷ்டப்படுற ஜனங்களை போய் பார்த்து அவங்களுக்காக ஜெபிப்பாராம். அப்ப ஆட்டோமேட்டிக்கா அருமையான பிரசங்கம் வருமா சண்டே மார்னிங். அந்த கஷ்டப்படுற ஜனங்களுடைய வாழ்க்கையை போய் பார்த்துட்டு வந்த பிறகு இவருக்குள்ள இருக்கிற பிரைடெல்லாம் அவர் விட்டு ஓடி போயிருமா, சுயமெல்லாம் வெளியே ஓடிருமா. என்னுடைய சரீரத்தில் நான் சுகத்தோடு இருப்பது ஆண்டவருடைய கிருபை, நான் ஆத்மாவில் சமாதானத்தோடு இருப்பது ஆண்டவருடைய கிருபை, நான் ஆவியில விடுதலையோடு இருப்பது ஆண்டவருடைய கிருபை. அப்போ தன்னால தாழ்மையா ஜெபிக்க ஆரம்பிப்போம். அதே நேரத்தில் ஆண்டவர் தூக்கி நிறுத்துவார். மோசையின் தேவன் உன் தேவன், யோசுவாவின் தேவன் உன் தேவன், நான் தாவீதின் தேவன் உன் தேவன். தாவீதை உயர்த்தினது போல நான் உன்னை உயர்த்துவேன், யோசேப்பு உயர்த்தினது போல நான் உன்னை உயர்த்துவேன். உடனே ஆமேன் அல்லேலூயான்னு வந்துடக்கூடாது. ஆண்டவரே அந்த பாதையில நான் தினமும் நடக்கணும் ஐயா, அந்த தரிசனம் நிறைவேறணும்னா நான் எந்த பாதையில போகணும்? உன்னை தெபோரால போல பயன்படுத்துவேன்னா, தெபோராளாக நான் பயன்படனா எந்த பாதையில் நான் போகணும்? டே டு டே லைஃப்ல வாட் ஐ ஹவ் டு டூ, வாட் இஸ் மை பார்ட்? நம்ம கோஆபரேஷன்ல மாறால் ஒன்றும் பண்ண முடியாது. அவருக்கு ஒரு சரீரம் வேணும், அந்த சரீரத்தை கொடுத்துட்டோம், அர்ப்பணிக்கணும். அப்ப நம்ம டெய்லி என்ன செய்யணும்? பவுலை போல நான் எழுதணும், பவுலை போல பிரசங்கம் பண்ணணும், பவுலை போல தீமோத்தேயுக்களையும் தீத்துக்களையும் எப்பா பிரார்த்தனைகளையும் ஆக்கிலால் பிரிசில்லாவையும் லூக்காலையும் நான் உருவாக்கணும்னா நான் என்ன செய்யணும்?
என் தரிசனம் நிறைவேறின, அது டெஸ்டினேஷன், லாஸ்ட் ஸ்டேஜ். அது என் கோல். எனக்கு ஓட்டத்தை எப்படி ஓடணும், டே டு டே லைஃப்ல நான் எப்படி போகணும், எனக்கு காமிங்கப்பா. அவங்க ஒரு பெரிய ஊழியக்கார இன்ஸ்பிரேஷனை காமிப்பாரு. மார்ட்டின் லாய்ட் ஜோன்ஸ், டாக்டர் மார்ட்டின் லாய்ட் ஜோன்ஸ் உடைய பிரசங்கத்தை கேட்டீங்கன்னா எல்லாம் ஃப்ரீயா இருக்கு. இப்ப உங்களுக்கு இப்ப ஹார்ட் புக் எல்லாம் கிடைக்கிறது ரொம்ப கஷ்டம், எல்லாமே ஆடியோல போட்டாங்க. நீங்க MLJ அப்படின்னு போட்டீங்கன்னா போதும், மார்ட்டின் லாய்ட் ஜோன்ஸ் MLJ அப்படின்னு போட்டீங்கனாலே, நெட்ல போட்டீங்கனாலே அவருடைய வெப்சைட்டுக்குள்ள போயிடும். அவருடைய எல்லா மெசேஜும் ஆடியோல இருக்கு, ஃப்ரீ. போட்டு கேட்டு பாருங்க. அதை கேட்டா நம்ம தன்னால் அடங்கிடுவோம். நமக்குள்ள இருக்கிற அத்தனை செம்மையாயிரும். நம்ம பவுல் பேசுன மாதிரி இருக்கும். பவுல் எப்படி நான் கொரிந்தியருக்கு எந்த சூழ்நிலை எழுதினேன், எப்படி எழுதினேன், ஏன் எழுதினேன்னு ஒவ்வொரு வார்த்தையும் பிரிச்சு பிரிச்சு பேசும்போது நம்மகிட்ட இருக்கிற பெருமை, அகந்தை எல்லாம் ஓடி போயிரும், காணா போயிரும். உங்க நாவு எழும்பவே எழும்பாது. செம்மையாக்கிடுவார் நம்மள. சொல்றாரு, நான் எனக்கு ஏற்ற விதமாக நான் வணைஞ்சு எடுப்பேன்றார். TD Jakes அவருடைய சர்ச்சு பேரே பாட்டர்ஸ் ஹவுஸ். போட்டு கொயவன் வீடு. உருவாக்குறாரு நம்மளை. எபிரேயர் 12 முதல் 11 வசனங்கள், பாவத்திற்கு விரோதமாய் போராடுகிறதில் ரத்தம் சிந்தப்படத்தக்கதாக நீங்க இன்னும் எதிர்த்து நிற்கவில்லையே. நம்ம பாவத்தோட போராடுறோம், ஆனா இயேசுவை போல ரத்தம் சிந்தனமா இல்ல, அவ்வளவு பாடுகளுக்குள்ள நீங்க போகல. அன்றியும் என் மகனே, கர்த்தருடைய சிட்சையை அற்பமாக எண்ணாதே, அவரால் கடிந்து கொள்ளப்படும் போது சோர்ந்து போகாத. உன்னை டிசிப்ளின் பண்றேன்றாரு. உன்னுடைய ஸ்பிரிட்டை நான் டிசிப்ளின் பண்றேன். உன்னோட உள்ளாந்த மனுஷனை நான் ஒரு ஒழுக்கத்துக்குள்ள கொண்டு வரேன், டியூன் பண்றேன் நானு. அதனால என்ன பண்ணாத, சோர்ந்து போயிடாத, ஏன் அற்பமா நினைச்சிடாத. அதுக்குன்னு ஒரு வேல்யூ இருக்குன்றாரு. கர்த்தர் எவனிடத்தில் அன்பு கூறுகிறாரோ அவனை அவர் சிட்சித்து தாம் சேர்த்துக் கொள்ளுகிற எந்த மகனையும் தண்டிக்கிறார் என்று பிள்ளைகளுக்கு சொல்லுகிறது போல உங்களுக்கு புத்தி சொல்லியிருக்கிற புத்திமதியை மறந்தீர்கள். இது நீதிமொழிகள் 3:11-12 வசனத்தை சொல்றாரு. யார்கிட்ட அன்பு கூறுகிறாரோ அவங்களத்தான் அவர் சீர்படுத்துறார், அவங்களத்தான் அவர் செம்மையாக்குறார். எல்லாரையும் பண்ண மாட்டார். அதனால எனக்கு மட்டும் ஏன் நடக்குதுன்னா ஆமென் அல்லேலூயான்னு சொல்லணும். உங்களை தெரிந்து கொண்டார். நீங்கள் சிட்சையை சகிக்கிறவர்களாயிருந்தால் தேவன் உங்களை புத்திரராக எண்ணி நடத்துகிறார். நீங்க யூ ஆர் தி சைல்ட், யூ ஆர் தி சன், யூ ஆர் தி டாட்டர் ஆஃப் ஜீசஸ் கிரைஸ்ட் என்றாரு. தகப்பன் சிட்சியாத புத்திரன் உண்டோ? பிள்ளைகளை ஒழுங்குபடுத்தாத, புத்திமதி சொல்லி அவங்களுக்கு பெரம்பினால தண்டனை கொடுத்து அவங்களை ஒழுங்குபடுத்தாத தகப்பன்மார் இருக்கிறாங்களா அப்படின்னு கேட்கிறாரு. எல்லாரும் அப்படித்தானே செய்யறாங்கன்றாரு. எல்லாருக்கும் கிடைக்கும் சிட்சை உங்களுக்கு கிடையாது இருந்தால் நீங்கள் புத்திரராயிராமல் வேசி பிள்ளைகளா இருப்பீர்கள். அன்றையும் நம்முடைய சரீரத்தின் தகப்பன்மார்கள் நம்மை சிக்ஷிக்கும் போது அவர்கள் நாம் அஞ்சி நடந்திருக்க, நாம் பிழைக்கத்தக்கதாக ஆவிகளின் பிதாவுக்கு வெகு அதிகமாய் அடங்கி நடக்க வேண்டும் அல்லவா? வேர்ல்ட்லி ஃபாதர்ஸ் சொல்றாரு, உலக தகப்பன்மார் உங்களை சிக்ஷிக்கிறாங்க, டிசிப்ளின் பண்றாங்க. உங்க உள்ளாந்த மனுஷனுக்கான தகப்பன் நான் அல்லவா, நான் அப்படி செய்யக்கூடாதான்னு கேட்கிறாரு. அவர்கள் யாரு? உலக தகப்பன்மார். தங்களுக்கு நலம் என்று தோன்றினபடி கொஞ்ச காலம் சிக்ஷித்தார்கள். அவங்க அவங்க அறிவின்படி, அவங்க அனுபவத்தின்படி, அவங்க புத்தியின்படி அவங்க என்ன பண்ணணுமோ அவெல்லாம் பண்ணாங்க. இவரோ அவரை சொல்றாரு, தம்முடைய பரிசுத்தத்துக்கு நாம் பங்குலாம் போட்டு நம்முடைய பிரயோஜனத்துக்காக தன்னை போல மாற்றுவதற்காக நம்மளை அப்படி நடத்துறார். இயேசுவை எங்கே காணலாம்னா உங்கள்கிட்ட பார்க்கணும்னு சொல்லணும், என்னிட்ட பார்க்கணும்னு சொல்லணும். அந்த அளவுக்கு நம்மளை கனமுள்ள பாத்திரமாக உருவாக்குறார். இயேசுவை போல நம்மளை மாத்துறார். அதுக்குத்தான் இப்படி கொண்டு போறேன்ற அந்த பாதையில எந்த சிக்ஷையும் தற்காலத்தில் சந்தோஷமாய் காணாமல் துக்கமாய் காணும். ஆகிலும் பிற்காலத்தில் அதில் பழகினவர்களுக்கு அது நீதியாகிய சமாதானமான பலனை தரும். இது இங்கிலீஷ் பைபிள படிச்சா ரொம்ப ஈஸியா உங்களுக்கு புரியும். தமிழ்ல நிறைய தமிழ் வார்த்தைகள் ஒரு மாதிரி ஒரு நிறைய பெரிய சென்டென்ஸா போறதுனால புரியுது, கஷ்டமா இருக்கும். இங்கிலீஷ்ல ஷார்ட் சென்டென்ஸா இருக்கு. அது நியூ செஞ்சுரி வெர்ஷன்ல படிக்கிறேன். Hebrews chapter 12 verse 4-11. God is like a father. Are you struggling against sin? But your struggles have not yet caused you to be killed. You have forgotten the encouraging words that call you his children. My child, don't think that
Lord's discipline is worth nothing, and don't stop trying when he corrects you. The Lord disciplines those he loves, and he punishes everyone he accepts as his child. Proverbs 3:11 and 12 verses. So hold on through your sufferings because they are like a father's discipline. God is treating you as children. All children are disciplined by their fathers. If you are never disciplined, and every child must be disciplined, you are not true children. We have all had fathers here on earth who disciplined us and we respected them. So it is even more important that we accept discipline from the Father of our spirits. So we will have life. Our fathers on earth disciplined us for a short time in the way they thought was best. But God disciplines us to help us so we can become holy as He is. We do not enjoy being disciplined. It is painful at the time. But later, after we have learned from it, we have peace because we start living in the right way. சரியான வழியில நடக்கும்படி நம்மளை தகுதிப்படுத்துறார். நமக்கு வாழ வேண்டிய வாழ்க்கைய எப்படி வாழணும், எந்த வழியில போகணும் அப்படின்றத எல்லாத்தையும் நம்மளுக்கு கற்றுக் கொடுத்து அந்த வழியில நம்மளை போக விடுறார். அப்பதான் தெரியும். ஸோ இப்போ நடக்கிறத பார்த்துட்டு சோர்ந்து போகக்கூடாது. எனக்கு நன்மை செய்கிறார், எனக்கு நல்லது செய்கிறார், அதை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணணும். குருட்டு விசுவாசிகளை போல இருக்கக்கூடாது. நிறைய பேர் என்ன பண்ணுவாங்கன்னா பைபிளே படிக்காம ஆண்டவர் அற்புதம் செய்வார், அது ஜெனரல் ஸ்டேட்மெண்ட். நிறைய பேர் ஜெனரல் ப்ராமிஸ் எடுத்துட்டு ப்ராஃபஸின்றுவாங்க. தவறு. ஆண்டவர் சொன்னாரா? எந்த வசனத்தை வச்சு சொன்னார்? எந்த இன்சிடென்ட் வச்சு, பைபிள்ல எந்த இன்சிடென்ட் வச்சு பேசினார்? அதான் முக்கியம். நாம ஒரு வசனம் தெரியக்கூடாது. கர்த்தர் எடுத்து கொடுத்தாரா? எந்த சந்தர்ப்பத்தில் எடுத்து கொடுத்தார்? நீங்க வாக்கிங் போய்கிட்டு இருக்கும்போது கொடுத்தாரா? சொப்பனத்துல கொடுத்தாரா? இல்ல ஏதோ ஒரு மெசேஜ், யாருடைய தேவ ஊழியர்களுடைய மெசேஜை கேட்கும் போது அதுல இருந்து பேசினாரா? 2-3 சாட்சிகளை கொண்டு நிரூபிச்சாரா? உங்களோட என்ன பேசினார்? த்ரூ ப்ராஃபட்ஸ் இல்ல, உங்க மூலமா என்ன பேசினார் ஆண்டவர்? உங்க மூலமா என்ன பேசினார்? இப்ப பேசினாரா? எப்ப பேசினார்? நிறைய பேர் குருட்டு விசுவாசிகள். ஜெனரலா அப்படியே ஆண்டவர் செய்வாருங்க. செங்கடல் எப்ப பிறப்பாரு? தினமும் தான் திறந்து 2 பிரிச்சுக்கிட்டு இருப்பாரு. அப்படியே யாருமே பாஸ்போர்ட் வாங்க மாட்டாங்க, யாருமே விசா வாங்க மாட்டாங்க. எல்லாருமே கடலை 2ஆ வளர்ந்துட்டு எல்லாம் ஃபாரின் போய்கிட்டு இருப்பாங்க. தினமுமா மீன் வாயில வெள்ளிப்பணத்தை தருவாரு? கிடையாது. குறுக்கு வழியில் ஆசீர்வதிக்கிற தெய்வம் கிடையாது. நேர்மையான தெய்வம், நீதி நியாயம் உள்ள தெய்வம். அதனாலதான் சொன்னாரு, முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தையும் அவரது நீதியும் தேடுங்கள், அப்பொழுது இவைகள் எல்லாம் அவங்களுக்கு கூட கொடுக்கப்படும்னாரு. தேவனுடைய ராஜ்யம் மாத்திரமல்ல, அவரது நீதி, லா அண்ட் ஆர்டர் ஆஃப் கிங்டம் ஆஃப் காட். கர்த்தர் எப்படி நடத்துவார்? நம்ம சொன்ன இவ்வளவு நேரம், நமக்குள்ள முதல்ல அற்புதம் செய்வார். வெளியில அற்புதம் செய்யறதை விட முதலாவது அற்புதம் நமக்கு செய்வார் ஆண்டவர். நமக்குள்ளதான் அற்புதம் நடக்கும். அது பவுல் எழுதியிருக்கிறார், நானா சொல்லல, பவுல் எழுதியிருக்கிறார். நமக்குள்ளே அற்புதங்களை செய்கிறவர் என்றார். முதலாவது அற்புதம் நமக்குள்ளதான் நடக்கும். உங்க வனாந்தரமான வாழ்க்கை நீர்ப்பாய்ச்சலான தோட்டம் போல மாறுறது 2வது தான். ஃபர்ஸ்ட் எங்க நடக்கும்னா நமக்குள்ள நடக்கும். நமக்குள்ள இருக்கிற ஆத்மா வறண்ட பாலைவனம் போல இருக்கும், அதை நீர்ப்பாய்ச்சலான தோட்டம் போல ஆண்டவர் மாத்துவார். அதை மாத்திட்டு தான் அடுத்துதான் வெளியே அற்புதத்தை பார்ப்பார். நம்ம தான் முக்கியம். வாழ்க்கைய எப்படினாலும் வாழலாம், ஆனா இப்படித்தான் வாழணும்ன்றத நம்ம கத்துக் கொடுத்து நம்மளை போல தகுதிப்படுத்துவார். நம்ம தான் முக்கியம் அவருக்கு. யோசிப்பு, மோசே, தானியேல், தாவீது, எஸ்தர், ரூத்து எல்லாருமே கஷ்டத்தின் மத்தியில போனவங்க தான். யாரும் சொல்றது சௌகரியமாக வாழல, எல்லாருமே கடினமான பாதையில வாழ்ந்தவங்க தான். அவங்க எல்லாரும் தனக்கேற்ற பாத்திரமாக கர்த்தர் வடைஞ்செடுத்தார். ரூத்தை பாருங்க, ஒரு உதாரணம் சொல்றேன். ரூத்து போவாஸ் எப்படி பாக்குறாரு யோசித்து பாருங்க. நீ முந்தின நற்குணத்தை காட்டிலும் உன் பிந்தின நற்குணம் மேலானது. உன் புருஷன் இருந்தபோது எப்படி கற்புள்ள வாழ்க்கையை வாழ்ந்தே இல்ல, உன் புருஷன் இறந்த பிறகு யாருமே கிடையாது,
அந்த தனிமையில நீ என்னன்னாலும் செய்யலாம். ஆனா அப்ப நீ கற்புள்ளவளாய் இருந்தியே, அந்த பிந்தின நற்குணம் அது முந்தின நற்குணத்தை காட்டிலும் மேலானது. எந்த வாலிபர் பின்னாடி போகாம இருந்தேன். அந்த போவாஸ் யாருடைய பிள்ளை? ராகாப், ஒரு வேசியுடைய மகன். ஆனா போவாஸ் இவ்வளவு மேன்மையா ஆண்டவர் உருவாக்கிட்டார் பாருங்க. ஒரு குணத்தை பார்க்கக்கூடிய குணசாலியான புருஷன். தாய் தவறான வழியில வாழ்ந்தவா. ஆனா அவங்கள ரட்சிப்பு நடத்திருக்கார் ஆண்டவர். அவங்களுக்கு பிறந்ததுனால அந்த கேரக்டரை பார்க்குறாரு. அவர் கேரக்டரை பார்க்கக்கூடிய ஒரு மனுஷன். எவ்வளவு மேன்மையான காரியம் பாருங்க. ஸ்கில்ல பார்க்கல. போத்திபார்ட்ட அதுதான் இல்லை. போத்திபார் யோசேப்போட ஸ்கில்ல தான் பார்த்தான். ஜோசஃபுடைய கேரக்டரை பார்க்கல. இதெல்லாம் நம்ம பைபிளை படிச்சாதான் தெரிஞ்சுக்க முடியும். ஸ்கில் எவ்வளவு ஸ்கில் இருந்தாலும் அது பெருசு கிடையாது. கேரக்டர் தான் முக்கியம். யோசிப்பு அவ்வளவு அற்புதமான ஒரு கேரக்டர். ஒரு மேன் ஆஃப் கம்பேஷன். சகோதரர்களுக்காக தன்னை எதிர்த்து நின்ற சகோதரர்களுக்காக, தன்னை அழிக்க நினைச்ச கொல்ல நினைச்ச சகோதரர்களுக்காக, தன்னை மேல பொறாம கொண்டு தன்னை பரியாசம் பண்ண சகோதரர்களுக்காக அழுகிறார். அந்த அன்பை நினைச்சு அழுகிறார். எவ்வளவு பெரிய உன்னதமான பாத்திரம் பாருங்க. உன்னதமான பாத்திரம். ஒவ்வொரு கேரக்டர்கிட்ட நம்ம கத்துக்கிடணும். நம்ம பைபிளை நீங்க படிக்கும்போது நீங்க யோசேப்பை குறித்து பேசுறாரு. யோசேப்பை குறித்து படிச்சுட்டு இருக்கீங்கன்னா, ஆண்டவரே நான் என்ன கத்துக்கணும் அந்த யோசேப்பிட்ட இருந்து அப்படின்னுட்டு அதை எழுதணும். நீங்க ஒரு நோட்ல எழுதணும். ஒரு டைரி வச்சு நீங்க எழுதணும். அதே நேரத்தில் பேரலாக கேட்கணும். நான் தானியல்கிட்டேருந்து என்ன கற்றுக்கொள்ளணும், நான் மோசைட்டேருந்து என்ன கற்றுக்கொள்ளணும், நான் அபிகாயில்கிட்டேருந்து என்ன கற்றுக்கொள்ளணும், நான் எஸ்தர்ட்டேருந்து என்ன கற்றுக்கொள்ளணும், நான் பவுல்கிட்டேருந்து என்ன கற்றுக்கொள்ளணும், நான் பேதுருட்டேருந்து என்ன கற்றுக்கொள்ளணும். துக்ககரமான விஷயம் என்னன்னு கேட்டீங்கன்னா, பேதுரை எல்லாருக்கும் முந்திரி கோட்டை பதறி பேசினான் இருக்குது. எலியாவுக்கு ஒரு கூடாரம் போட்டுரும், மோசைக்கு ஒரு கூடாரம் போட்டுரும், உமக்கு ஒரு கூடாரம் போட்டுரும்ன்றார். பதறி பேசினார். அந்த நேரத்தில் தேவ வல்லமை தேவ மகிமை இறங்கி வந்த உடனே அவர் என்ன செய்யும் தெரியாம பேசினாருன்னு. அதுக்காக அப்புறம் கடல் மேல நடந்துட்டாரு. ஆண்டவரே நானும் நடக்கணும் மாதிரி நடந்துட்டாருன்னு. அதனால அவர் அவசர கொடுக்க முந்திரி கோட்டைன்னு பேசுறது. கர்த்தரால் தெரிந்து கொள்ள பார்த்த பாத்திரம் சவுல்னு சொல்லி தன்னை கொல்ல நினைக்கிற சவுலை தாவீது மேன்மையா பார்க்கிறாரு. அவர் அபிஷேகத்தை பார்க்கிறாரு. அவர் நான் உங்க மேல கை வைக்க மாட்டேன்றாரு. ஏன்னா நீ கர்த்தரால் தெரிந்து கொள்ளப்பட்ட பாத்திரம், கர்த்தரால் அபிஷேகிக்கப்பட்ட ஒரு பாத்திரம். கர்த்தருடைய கிருபை உன் மேல இருக்குது. அதனாலதான் உன்னை தெரிந்தெடுத்திருக்கிறார். உன் மேல நான் கை வைக்க மாட்டேன்றார். அப்படி போல நம்ம மற்றவங்களை அற்பமா ஒரு நாள் பார்க்க கூடாது. இயேசுவோட கூட இருந்த ஒரு பாத்திரம் பேதுரு. அப்பேற்பட்ட தேவ மனிதன் என்ன சொல்லியிருக்கிறார் ஆண்டவர்? மனுஷகுமாரனுக்கு எதிராக பேசினால் நான் மன்னிப்பேன்றார். அப்படின்னு என்ன அர்த்தம்? மனுஷகுமார் தன்னை சொல்றார். இயேசு கிறிஸ்து கிறிஸ்துவாகிய மனுஷகுமாரனாகிய எனக்கு விரோதமா பேசினேன்னா, இயேசு எல்லாம் ஒரு ஆண்டவரா என்ன அதெல்லாம் ஏத்துக்க மாட்டேன். இயேசு என்ன அவர் என்ன பெரிய தெய்வமா மனுஷன் தான் அப்படி ஏதாவது பேசினா கூட நான் மன்னிச்சிருவேன். ஆனால் பரிசுத்த ஆவியானவருக்கு விரோதமாக பேசினால் இம்மையிலே மன்னிக்க மாட்டேன், மறுமையிலே மன்னிக்க மாட்டேன் இருக்கிறார். அப்படி போல ஒரு அபிஷேகத்தை அற்பமா பார்க்க கூடாது. கர்த்தரால் தெரிந்து கொள்ளப்பட்ட பாத்திரத்தை ஒரு நாளும் அற்பமா நினைக்க கூடாது. அவங்க இன்னைக்கு ராத்திரியில அவங்க மறுபடியும் புதுப்பிக்கப்பட்டுருவாங்க. அவங்கள மறுரூபப்படுத்திடுவாரு. அவங்க மனம் திரும்பி அவங்கள தூக்கி நிறுத்திடுவாரு. நம்ம போய் அவங்கள போய் குறை சொல்லிட்டு உட்கார்ந்துருக்க கூடாது. எப்பயுமே நான் சொல்லியிருக்கிறேன். நான் உங்களுக்கு யாரையும் ரட்சிக்கப்படாதவங்கள முக்கியமா நம்ம அற்பமா நினைக்க கூடாது. முந்தினோர்கள் நம்மளை காட்டில அவங்க மேன்மையா மேல தூக்கி போயிடுவாரு. எபேசியர் 2:3, தீத்து 3:3, கலாத்தியர் 4:3, 1 பேதுரு 4:3 இத்தனை வசனங்களையும் பவுலும் பேதுரு என்ன சொல்றாங்க? முற்காலத்தில் நம்ம ரட்சிக்கப்படுறதுக்கு முன்னால, நம்ம ரட்சிக்கப்படாத காலத்துல நாம் எப்படியாக இருந்தோம் என்பதை ஒரு நாளும் மறந்துவிடக் கூடாது. நாமும் ஒரு காலத்துல இப்படிதான் இருந்தோம்.
அதனாலதான் பவுல் சொல்றார், யூதனுக்கு யூதனாகவும் கிரேக்கனுக்கு கிரேக்கனாகவும் நியாயப்பிரமாணத்தின் நடக்கிறவனுக்கு நியாயப்பிரமாணத்தின்படியும் எல்லாருக்கும் எல்லாம் ஆனேன். அவங்க நம்மளை விட்டு நெருங்கி வர்றதுக்கு நம்ம தடையா இருக்கக்கூடாது. நிறைய பேர் என்ன நினைக்கிறாங்கன்னா, நான் எல்லாம் நல்லா ஆயிட்டு பெர்ஃபெக்ட் ஆயிட்டு நான் நீதிமான் ஆயிட்டு நான் அதுக்கப்புறம் ஆண்டவர்கிட்ட வரேன். நீதிமான் ஆயிட்டு அப்புறம் ஆண்டவருக்கு எங்க என்ன வேலை? அவரு தான் ரட்சகர். அவர் தான் நம்மளை நீதிமான ஆக்க முடியும். நாம நீதிமான ஆக முடியாது. நாம பாவத்திலிருந்து வெளியே வர முடியாது. நாம சாபத்திலிருந்து வெளியே வர முடியாது. நாம தரித்திரத்திலிருந்து வெளியே வர முடியாது. அவர் தான் ரட்சகர். அவர் தான் மாற்ற முடியும். அவர்கிட்ட வரும்போது அவளை நம்ம மாற்றுவார். எல்லாருமே கடினமான பாதையில போனவங்க தான். அந்த கடினமான பாதையில கொண்டு போனதுக்கு அவங்கள கனமுள்ள பாத்திரமாக மாற்றுவதற்காக, உயர்வான பாத்திரமாக மாத்துறதுக்காக தான். கர்த்தர் எதையும் வேஸ்ட் பண்ணதில்லை. நம்ம எக்ஸ்பீரியன்ஸ் தான் முக்கியம் நம்மளுடைய. ஏன்னா இஸ்ரா ஒரு இடத்துல சொல்றாரு பாருங்க, சங்கீதம் 119, நான் உபோத்திரப்பட்டது நல்லது, உமது பிரமாணங்களை கற்றுக்கொண்டேன்றார். நான் கஷ்டப்படும் போதுதான் நீர் யார் என்பதை தெரிந்து கொண்டேன்றார். நம்மளை யாரும் புரிந்து கொள்ள மாட்டாங்க. நம்ம சுற்றி இருக்கிறவங்க நம்ம கஷ்டத்தை புரிந்து கொள்ள மாட்டேங்கிறாங்க. நம்ம நியாயமா இருக்கிறோம், நீதியா இருக்கிறோம். ஆனா நம்ம கர்ற கஷ்டத்தை இவங்க வேற விதமா பாக்குறாங்கன்னு நினைக்கிறோம். ஆனா அது எதுக்குன்னா, இன்னைக்கு இப்படி ஏங்குறவங்க நாளைக்கு மற்றவங்க கஷ்டத்தை உணர்ந்துருவீங்க. ஒரு வாலிபர் தம்பி ஒரு இடத்துல ஊழியம் பண்ணும்போது நான் எப்படியாக இருக்கிறேன் உங்களுக்கு தெரியும் பாஸ்டர்ன்ட்டான். முடிச்சிட்டான் அதோட. நான் எப்படி இருக்கிறேன் உங்களுக்கு தெரியும், ப்ரே பண்ணுங்கன்ட்டான். இது எப்படி சாத்தியம்? நான் எப்படிப்பட்ட பாவியாக இருக்கிறேன் என்பது உங்களுக்கு தெரியும். ஆனா என்கிட்ட தைரியமா வந்தான் பாருங்க, அதான் முக்கியம். நம்மகிட்ட இவர் நம்மளை சரியா நடத்துவாரு, அவன் மாற்ற வேணும்னு நினைக்கிறான் பாருங்க. நான் தான் சொன்னேன் அந்த பையன்ட்ட, எனக்கு ஒரு மாற்றம் வேணும், இதுல ஒரு விடுதலை வேணும், இதுல நான் வெளியே வரணும்னு நினைக்கிற பாரு, உன்னை கர்த்தர் மாத்திடுவார். என்னைக்கு கர்த்தர் ஏன்ட்ட வரல, கர்த்தர்ட்ட வந்திருக்கிற, உன்னை கர்த்தர் மாத்துவார். தைரியமா போ. நமக்கு அதை செய்யணும் இதை செய்யணும்னு நினைக்கிறோம் ஆண்டவர். நம்ம முக்கியம் அவருக்கு. நம்ம செம்மையாகணும், அதுதான் முக்கியம் அவருக்கு. நம்ம கொடுக்கப்பட்ட வாழ்க்கையை அடுத்து கையில கொடுத்துருவார். நம்ம வாழ்த்துட்டு போயிடலாம். விடுதலையோட வாழ வைப்பார். சிறைப்பட்ட வாழ்க்கை இருக்காது. ரொம்ப நாளைக்கு சிறைப்பட்ட வாழ்க்கையில வச்சிருக்க மாட்டாரு. பெர்மனண்டா போத்திபார் வீட்டில் வச்சிருக்கா கொண்டு போனார் யோசேப்ப. நேரா பேலஸ் கொண்டு போயிருக்க வேண்டியதானே. எதுக்கு போத்திபார் வீடு, ஒரு அடிமை வாழ்க்கை, அப்புறம் ஒரு சிறைச்சாலையில் ஒரு வாழ்க்கை, பொய் சாட்சி சொல்லி கடினமான மனிதர்கள் இருக்கிற இடத்துல கொண்டு போய் போட்டு எது கொண்டாந்தாரு? செம்மையாக்கிட்டார் யோசேப்ப. எவ்வளவு பொறுமை உள்ளவரா இருந்திருப்பார் யோசித்து பாருங்க. அவர் பிரதான மந்திரி ஆன உடனே கூப்பிடு போத்திபார் மனைவியை கொண்டாங்கடா, நிறுத்துங்கடா முன்னாடி நான் சொன்னாரு. மைண்ட் பண்ணவே இல்லைங்க. போத்திபார் ஒய்ஃப் எல்லாம் மைண்ட் பண்ணவே இல்லை. தங்க சகோதரர்களை என்ன பண்ணாரு? தூக்கி உள்ள வச்சு அடைச்சிருக்கலாம்ல. கூலியில எல்லாம் தள்ளி போட்டு ஒவ்வொருத்தரையும் பார்த்து, நீ என்னடா பேசின, நீ என்ன பேசின யூதா, என்னை எத்தனை வெள்ளிக்காசு விற்கலான்னு நினைச்சேன்? என்னை அடிமையா இழுத்தாங்கல்ல, இந்தாடா யூதாவை பிடிங்க, சங்கிலியில கட்டுங்கடா, ஒட்டகத்துல போங்க, வனாந்திரத்துல இவன் இழுத்துக்கிட்டே போங்கடா, தரன்னு இழுத்துட்டு போங்கடா. போத்திபார் ஓய்வு கூட்ட என்ன நினைச்ச நீங்க? யாருன்னு நினைச்ச நீங்க? போத்திபாரை கூப்பிட்டு நினைச்ச நீ விசாரிச்சியா ஒழுங்கா? நீ என்ன பண்ணிருக்க? எப்படி விசாரிச்சிருக்கணும் என்னைய? நான் ஒரு நாளாவது தப்பு பண்ணிருப்பேனா? நான் கர்த்தருக்கு பயந்தவன், கர்த்தர் என்னோட இருக்கிறார், அதனாலதான் நான் சக்சஸ்ஃபுல் பர்சனா இருந்தேன். எல்லாத்தையும் பார்த்தீங்க. நான் தப்பு பண்ணேனா? நிரூபி என்னைய. இப்ப நிரூபி. கொண்டு வா, அவ்வளவு வேலைக்காரனையும் கூட்டிட்டு வா, அவ்வளவு அடிமைகளையும் கொண்டு வா, நிறுத்து எல்லாரையும். எனக்கு இப்ப நிரூபி, நீ ப்ரூவ் பண்ண. ப்ரூவ் பண்ணாரா? விதவிதமா பட்டயத்தை கொண்டாந்து நிறுத்தி அப்படி போத்திபார் ஒரு பார்வை, போத்திபார் மனைவி ஒரு பார்வை, பட்டயத்தை ஒரு பார்வை, எந்த பட்டயத்தை வெட்டலான்ட்டு ஒருத்தன் எப்படி பெருசா காமிக்கிறான். ஒருத்தன் இது யானையை வெட்டுற மாதிரி, யானையை தலையை வெட்டுற மாதிரி ஒரு பெரிய பட்டயத்தை எடுத்து, அடுத்து இன்னொருத்த ஒரு பட்டயத்தை காமிக்கிறான், அடுத்து இன்னொருத்த ஒரு பட்டயத்தை காமிக்கிறான், ஒருத்தர் கத்தி எடுத்து காமிக்கிறான், இன்னும் பல்லு பல்லா இருக்குது ஒரு ஒரு ஆயுதம், அதை காமிக்கிறான், இன்னொருத்த ஒரு பெருசா இருக்கு தண்டாயுதம் மாதிரி, அதை எடுத்து காமிக்கிறான். இதெல்லாம் அப்போ யோசிப்பு ஒரு பார்வை பார்த்துட்டு அவனும் ஒரு பார்வை, எதில் வச்சு அப்படி அடிக்கலாம் அப்படின்னு எப்படி இருந்திருக்கும் யோசித்து பாருங்க. மேன்மையா கொண்டு போயிட்டார். இதெல்லாம் அற்பம், இதெல்லாம் தூக்கி எரிஞ்சிட்டு போயிட்டார். கர்த்தரை பார்த்தாரு, கர்த்தருடைய தரிசனம் பிரதான மந்திரி வைத்துட்டார்.
யோசிப்பு இறக்கும் போது ஆண்டவர் எப்படி பார்த்திருப்பார்? யோசித்து பாருங்க. நான் வெறும் ஆடு மேய்ச்சிக்கிட்டு இருந்தேன், என்னை எவ்வளவு மேன்மையாக ஒரு பிரதான மந்திரியாக உயர்த்தி எத்தனை பேருக்கு என்னை ஆசீர்வாதமாக வைத்திருக்கிறீர் அப்பா. வெளியேறப்பெற்ற உம்முடைய அந்த ஞானத்தை வெளிப்படுத்தும்படியான ஒரு பாத்திரமாக என்னை தெரிந்தெடுத்து என்னை ஜனங்கள் மேன்மையாக பார்க்கும்படியாக என்னை வைத்திருந்தீரே. மோசே கடைசியில் எப்படி பார்த்திருப்பார் ஆண்டவரே? ஆண்டவர் வா, உன்னை கொண்டு போறேன், உன்னை அடக்கம் பண்ண போறேன் வான்னு சொல்லும் போது மோசே எப்படி பார்த்திருப்பாரு? என் வாழ்க்கையில எப்படியெல்லாம் இருந்தேன், வெறும் திக்குவாயி மந்தனமா இருந்த என்னை எடுத்து கொண்டு வந்து என்னை மகா பெரிய தீர்க்கதரிசியாக என்னை உயர்த்தினீரே அப்பா. இப்படி போல ஒரு ப்ராஃபட் இனிமே வரப்போறதில்ல. என்னை எப்படி மேன்மையாக வைத்திருக்கிறீர் அப்பா. எஸ்தரை யோசித்து பாருங்க. எஸ்தர் மரண படுக்கையில எப்படி பார்த்திருப்பாங்க? அவ்வளவுதான், டெத்து வரப்போதும் போது எப்படி பார்த்திருப்பாங்க? வஸ்தியின் மகனைத்தான் எடுத்து வளர்த்தாங்க. அவன் தான் அடுத்த ராஜாவாக்குனாங்க. அவன் மகனை பார்த்திருப்பாங்க. ஜனங்களை கர்த்தருடைய வழியில நடத்து, தேவ சித்தப்படி நடத்துன்ட்டு கடைசி ஆண்டவரை பார்த்திருப்பாங்க. அனாதையா இருந்த என்ன எப்படியெல்லாம் என் கூட இருந்து நடத்துனீங்க அப்பா. ஒரு தேசத்துக்கே ராஜாத்திய உயர்த்தி அநேகருக்கு உதவி செய்யும்படியாக வைத்தீரே. எப்படி பார்த்திருப்பாங்க? யோசித்து பாருங்க. ஒவ்வொருத்தரும் யோசித்து பார்க்கணும். ரூத்துடைய எண்டு, த லாஸ்ட் டே ஆஃப் ரூத், த லாஸ்ட் டே ஆஃப் எஸ்தர், த லாஸ்ட் டே ஆஃப் பால் இன் திஸ் எர்த்லி லைஃப். இந்த பூமிக்குரிய வாழ்க்கையில கடைசி நாள் பவுலுக்கு எப்படி இருந்திருக்கும்? யோசித்து பாருங்க. நம்ம எப்படி கொண்டு வருகிறாரு? நம்முடைய இஷ்டம் போல நம்ம வாழலாம், கர்த்தர் சித்தப்படி வாழலாம். நம்ம கையில தான் இருக்குது. அப்ப கர்த்தர் சித்தம் இப்படிதான் நடக்கணும். இந்த வழி நான் போத்திபார் வீட்டுக்கு போய் சிறைசாலைக்கு போய் தான் நான் பேலஸ்க்கு போகணும்னா என்னை நடத்தும் ஐயா, என்னை நடத்தும். ஏன்னா the end is important than the beginning. என் முடிவு சம்பூர்ணமா இருக்கும். என் அற்பமா இருக்கலாம். அது நீதிமொழிகள் 14:14 நம்மை நமக்கு திருப்தியாக்கி தருவார். வாழ்க்கையை மாத்திரம் இல்ல, நமக்கு திருப்தியாக்கி தருவார். த லாஸ்ட் டே இந்த உலகத்துட்டு போகும்போது இயேசுவே எனக்கு என்னைய திருப்தியாக்கிட்டீங்களேப்பா, ஒரு திருப்திகரமான வாழ்க்கையை வாழ வச்சீங்களே. நமக்கு தெரிஞ்சதெல்லாம் கடந்த கால நிகழ்காலம் தான், நமக்கு எதிர்காலம் தெரியாது. கர்த்தருக்கு தான் அந்த எதிர்காலம் தெரியும். அதுக்குத்தான் நம்மளை உருவாக்கி கொண்டு போய்கிட்டு இருக்கிறார். அது எந்த காரியமா இருக்கட்டும், திருமணமா இருக்கட்டும், வேலை காரியமா இருக்கட்டும், ஒரு வீடு வாங்குறதா இருக்கட்டும், ஒரு எந்த காரியத்தை செய்தாலும் ஏன் தேவ சித்தத்தை தெரிஞ்சு கொள்ளணும்னா எதிர்காலத்துல எப்படி இருக்கும் அப்படின்றது ஆண்டவர் தான் தெரியும். அந்த வேலை எப்படி இருக்கும், அந்த வீட்டுக்கு போறோம், வாடகைக்கு போறோம், இல்ல அந்த இடத்த வாங்குறோம், அங்க எப்படி இருக்கும் அடுத்து, அது இயேசுக்கு தான் தெரியும். அதனாலதான் அவர்கிட்ட கேட்கறது, ஆண்டவரே நான் போலாமா, இது செய்யலாமா? ஒவ்வொன்றும் தாவீது கேட்கிறார். சங்கீதம் 139:15-16 வசனங்கள். நான் ஒளிப்படத்திலே உண்டாக்கப்பட்டு பூமியின் தாழ்விடங்களிலே விசித்திர வினோதமாய் உருவாக்கப்பட்ட போது என் எலும்புகள் உமக்கு மறைவாய் இருக்கவில்லை. கற்பத்திலே என்னை உருவாக்கும் போது உம்முடைய கண்கள் பார்த்து கொண்டிருந்தது என்றாரு. நீர் என்னை உருவாக்கினீர் என்றாரு. அடுத்த வசனம், என் கருவை உம்முடைய கண்கள் கண்டது. என் அவயவங்களில் ஒன்றாகிலும் இல்லாத போதே அவைகள் அனைத்தும், அவைகள் உருவேற்படும் நாட்களும் ஒரு புஸ்தகத்தில் எழுதியிருந்தது. ஏதோ ஒரு இதை உருவாக்குற மாதிரி உருவாக்கல. எவ்ரி மூமெண்ட் அவர் தான் நடத்தினார், உருவாக்குனாரு, கற்பத்துல உருவாக்குனாரு. இப்போது நம்மள ஒவ்வொரு மூமெண்ட்லயும் நம்மளை உருவாக்கிக்கிட்டு இருக்கிறாரு. நம்மளுக்கு ஒரு உருவத்தை கொடுக்கறதுக்காக. வெளியிருக்கும் மாம்சம் இது முக்கியம் கிடையாது. உள்ளார்ந்த மனுஷனுடைய எண்ணங்கள், நோக்கங்கள், வாஞ்சைகள், தாகம், தரிசனம், அதுதான் முக்கியம். இன்னர் மேன், நமக்குள்ள இருக்கிற பேஷன், டிசைர், தர்ஸ்ட், ஆசை, நம்ம எப்படியாக இருக்கணும், நம்ம வாழ்க்கை எப்படி இருக்கணும், நான் எப்படியாக இருக்கணும், அந்த தாகம், அந்த தரிசனம், அதை நமக்குள்ள கொடுக்கிறது அவர் தான். கொடுத்ததில் நிறைவேற்றுவார். அவருடைய ராஜ்யத்தை ஜனங்களுக்குள்ள கட்டணும். அதான் அல்டிமேட். ஒவ்வொரு மனுஷனுக்கும் எப்படி நமக்குள்ள இயேசு வந்தாரோ ஒவ்வொருத்தருக்குள்ள இயேசு வரணும். ஒவ்வொரு சரீரம் ஆலயமாக மாறணும்.
அதுதான் ஊழியம். அதுதான் பிந்தின ஆலயத்தின் மகிமை முந்தின ஆலயத்தின் மகிமையை காட்டிலும் பெரிதா இருக்குன்னு ஆகாய 2:9 தான் சொல்லியிருக்குது. ஒவ்வொரு மனுஷனும் ஆலயமா மாறிடுவாங்க. ஏதோ ஒரு 5000 பேர் 10,000 பேர் கூடுறது, லட்சக்கணக்கில் ஜனங்க கூடுறது இல்லை. ஒவ்வொருத்தருமே டெம்பிள் ஆயிடுவாங்க. அதான் முக்கியம். ரோமர் 11:36 சொல்றாரு, சகலத்தையும் உருவாக்குனவர் தான். சகலத்தை எதுக்காக? தமக்கென உருவாக்கினார். அது இங்கிலீஷ் பைபிள் எப்படி இருக்குன்னா, நியூ செஞ்சுரி வெர்ஷன்ல, காட் மேட் ஆல் திங்ஸ் அண்ட் எவ்ரி திங் continues through him and for him to him be the glory forever amen இருக்குது. அவருக்காக தான் நம்மளை உண்டாக்குனார். இது தெரியாம தான் நிறைய பேர் தாங்க வந்து அறிவாளிகள் புத்திசாலிகள் மாதிரி நடந்துக்கிறது. நம்ம சம்பாதிப்போம், நம்ம சீட்டு போடுவோம், நம்ம இதை சேர்த்து வைப்போம், அதை செஞ்சிடலாம் அதை செஞ்சிடலான்னு கணக்கு போடுறது. அந்த கணக்கு வழக்கெல்லாம் அங்கே நடக்காது. ஆண்டவர் என்ன நினைக்கிறாரோ அதுதான் நம்ம வாழ்க்கையில் நடக்கும். நம்ம நினைக்கிறதெல்லாம் நடக்காது. ஏன்னா நம்ம அறிவு குறைவுள்ளது. அவர் தான் பூர்ணமுள்ள அறிவுள்ளவர். அறிவை உண்டாக்குனவர், ஞானத்தை உருவாக்குனவர். நமக்குன்னு நமக்குன்னு ஒரு தரிசனத்தை வச்சிருக்கிறார். அதுக்கு ஒரு பிளான் வச்சிருக்கிறார். அந்த தரிசனத்தை நம்ம மூலமாக தான் நிறைவேற்றுவார். நமக்குன்னு மோசைக்குன்னு ஒரு தரிசனம் வச்சிருந்தார். மோசை கொண்டு என்ன செய்யணும்னு. எலியாவை குறித்து ஒரு தரிசனம் வச்சிருந்தார். சாமுவேலை குறித்து ஒரு தரிசனம் வச்சிருந்தார். பேதுருக்கு, பவுலுக்கு, தெபோராளுக்குன்னு. அப்படி போல நம்ம ஒவ்வொருத்தரை குறித்து ஒரு தரிசனத்தை வச்சிருக்கிறார். அந்த தரிசனத்தை நம்மளை கொண்டு தான் நிறைவேற்றுவார். நம்ம சுற்றி இருப்பவர்களை கொண்டோ நம்முடைய சூழ்நிலை கொண்டோ நம்மளை செம்மைப்படுத்துறார், நம்மளை தகுதிப்படுத்துறார். அவருடைய விருப்பத்தை நம்ம கூட என்ன பண்றாரு? நிறைவேற்றுகிறார். அல்டிமேட் காரியத்தை செய்ய வைப்பார். உச்சிதமானது. அவருடைய என்ன சொல்றார் இல்லையா, என்னுடைய மகிமைக்கு என்று தெரிந்து கொண்டேன்றார். அவருடைய மகத்துவம் நம்ம மூலமா வெளிப்படும். ஒரு மரித்தவன் உயிரோடு நீங்க எழுப்புனீங்கன்னா எப்படி பார்ப்பாங்க? உங்களை வந்து வணங்குவாங்க, உங்க காலில் விழுந்து வணங்க வருவாங்க. இல்லை, நான் அல்ல, அவனை உயிரோடு எழுப்பினது இயேசு தான். இந்த இயேசு தான் ஆண்டவர்னா அந்த இயேசு எல்லாரும் எப்படி பார்ப்பாங்க? யோசித்து பாருங்க. இதெல்லாம் நம்ம வேதத்தில் எழுதி நம்ம கரத்தில் கொடுத்துருக்கிறார். நம்ம வேதத்தை அதனால நம்ம அதிகமாக படிக்கணும். இதெல்லாம் எங்கேருந்து நான் எங்கே பேசுகிறேன்? எல்லாம் பைபிளில் தான் பேசுகிறேன். சுயமாக நான் ஒரு வார்த்தை கூட பேசலை. எல்லாம் பைபிளில் இருக்குது. நம்ம எந்த மாதிரி வாழ்க்கை பாதையில் போய்கிட்டு இருக்கிறோம், எதுக்காக இந்த வாழ்க்கை பாதையில் இப்படி போகணும், ஏன் போகணும், எதுக்கு போகணும், எல்லாமே இந்த பைபிளில் எழுதி கொடுத்துருக்கிறார். இந்த பைபிளில் தான் பேசிகிட்டு இருக்கேன் நான், வேற எங்கேருந்தும் பேசலை. இந்த பைபிளை படிச்சீங்கன்னா போதும், எல்லாமே இதில் இருக்குது. இதன்படி நடந்தால் போதும்.